வேர்க்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க தேனீ வளர்ப்பு. தேனீ வளர்க்குறது எப்படி, அதை பராமரிக்கிறது எப்படி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா உங்களுடைய தோட்டத்துக்கு அல்லது நீங்கள் நகரப்புறத்தில் இருந்தாலும் உங்களுடைய மாடியில் வச்சு அதை பராமரிக்கலாம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கன்னா, என் பேர் விஷ்ணு மனோகரன். எங்கள் ஊர் வந்து செட்டிப்பாளையங்க, கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கேன். நான் கடந்த 10 வருஷமாக தேனீ வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கேங்க. ஆனால் உங்களுடைய ஃபார்ம் பேர் என்னங்கன்னா? நம்ம ஃபார்ம் பேர் வந்து தீரன் லைவ் வேர்ல்டுன்னு. தீரன்கிறது என் பையன் பேருங்க. லைவ் வேர்ல்டுனா உயிர் உலகம். இது ஒரு உயிர் உலகங்கிற மாதிரி எல்லா உயிரும் இருக்கும். இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்குங்க. பாம்புலேருந்து எல்லாத்தையும் எதையுமே அடிக்கிறது இல்லை. பாம்பு எறும்பு மருந்து கூட போகிறது இல்லைங்க. எலி மருந்து கூட போகிறது இல்லை. எல்லா உயிரினங்களும் நம்மளை சுற்றி இருக்கணுங்கிறது நம்ம கான்செப்ட். தேனி எறும்பு மருந்து கூட தேனிக்கு எறும்பு மேலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேறு டிசைன்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லா உயிரினங்களும் நம்மளை சுற்றி இருக்கணுங்கிறதுக்காக இந்த பேர் வச்சிருக்கேன், தீரன் லைவ் வேர்ல்டு. விஷ்ணு பீ கீப்பிங் சர்வீசஸ்னு தேனிக்குன்னு ஸ்பெஷலாக பேர் வச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் என்னென்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ தேனி வளர்த்துறீங்க, அது மாதிரி இன்னும் என்னென்ன பண்ணுறீங்க? நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. அப்புறம் மீன் வளர்ப்பு. இப்போ கடந்த சின்னதுலேருந்து மீன் வளர்ப்பில் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஏன்னா வீட்டுக்கு பின்னாடியே ஆறுங்க, தோட்டத்து பக்கத்துலேயே ஆறு இருக்குது. ஸோ ஆற்றுல போய் மீன் பிடிச்சி அந்த மீனுடைய கேரக்டர்ஸ்லாம் தெரியும் எனக்கு. அதில் மீனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. முதல்ல ஆரம்பிச்சது மீனில் தான் ஆரம்பித்தேன். என்ன அப்புறம் அந்த அலங்கார மீன், சாப்பிட்ற மீன் ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கேன். அலங்கார மீன் வந்து உற்பத்தி பண்ணுவேன். சாப்பிட்ற மீனில் குஞ்சுகளும் கொடுத்துட்ருக்கேன், வளர்த்தியும் அப்பப்போ கொடுத்துட்ருப்பேங்க. அந்த பகுதிக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமாங்க. அண்ணா, நீங்கள் தேனி வளர்த்துறீங்க. தேனி எத்தனை வருஷமாக அது உங்களுக்கு அனுபவங்க? தேனியில் வந்து 10 வருஷமாக அனுபவம் இருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் மித்தவங்க எல்லாரும் ஆரம்பிக்கிற மாதிரி 10 பாக்ஸ்லேருந்து ஆரம்பித்தேன். ரைட்டுங்க. நாமக்கல் கேவிகேல தான் வந்து எனக்கு முதல்ல பாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சமாக நானே என்னோட அனுபவத்தில் நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ட்ரைனிங் ஒரு தடவை அக்ரி யூனிவர்சிட்டி போனேன். இப்போ நான் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு டெவலப் பண்ணிட்டேங்க. ரைட்டிங்கண்ணா. நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்து. இப்போ நீங்கள் ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்கிறீங்க? ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு கேவிகேக்கெல்லாம் கூப்பிட்றாங்க. போயிட்டு நான் நாமக்கல் கேவிகே, கரூர் கேவிகே. சரிங்க. அப்புறம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், காலேஜஸ், ஸ்கூல்ஸு இங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு போகிறேங்க. ஓகேங்க. ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேங்க. எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. ஓகே. இதில் எப்படி இவ்வளோ ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. சரிங்க. சென்னையில் காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்னல் ஆடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு நம்மளுக்கு பிடிச்ச வேலையை பண்ணலாமேன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கே வந்துட்டேங்க. சரி. ஆக்சுவலாக எனக்கு வந்து மீன் வளர்ப்பில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆறு இருந்தனால வீட்டில் ஆற்றுல இருக்க மீன்லாம் பிடிச்சி சின்ன வயசுலேருந்து வளர்த்திட்டு இருப்பேன் தொட்டியில் வச்சு. அப்புறம் ப்ரீடிங்லாம் பண்ணுவேங்க. சரிங்க. அப்புறம் வந்து மீனுடைய ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் வச்சு தொட்டி வச்சு வளர்த்திட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு மீன் வளர்ப்பு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வந்தேன். மீன் வளர்ப்பு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்ரவுட் வந்தது, பஞ்சம் வந்தது. அதில் நிறைய தண்ணி ப்ராப்ளம் வந்தது. அப்போ வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதுங்க. சரிங்க. ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி மீன் வளர்ப்பு தேனி வளர்ப்பு வந்து பண்ணலாம், ஏன்னா தேனீக்கள் நிறைய அழிஞ்சிட்டு வருது, அதனால தேனி வளர்ப்பு பண்ணால் கொஞ்சம் தேனீக்கள்லாம் பாதுகாக்கப்படும், நிறைய மருந்து அடிச்சு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சு எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏன் தேனி வளர்ப்பு பண்ணக்கூடாது, நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் ஒரு தொழில் மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு தேனி வளர்ப்பு கையில் எடுத்தேன். சரிங்கண்ணா. தேனி வளர்ப்பும் பண்ணுறேன், இப்போ மீன் வளர்ப்பும் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி. அப்புறம் தேனி வளர்ப்பு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இயற்கை விவசாயம். தேனி வளர்ப்புனா இயற்கை தேனீக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறது என்ன காரணம்? மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்து தானே. இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் களைக்கொல்லிலாம் எதுவுமே அடிச்சது கிடையாது. ஒரு 10 வருஷமா எப்போ தேனி வளர்ப்பு ஆரம்பிச்சுன்னா அப்பவே இயற்கை விவசாயம் மாறிடுச்சு தோட்டம். தேனியில் எத்தனை வகை இருக்குது? தேனியில் வந்து மொத்தம் வந்து நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 வகை தேனீக்கள் இருக்குங்க. 20,000 வகை தேனீக்கள் இருக்கு. இந்த உலகம் சீக்கிரம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக இயற்கை வந்து அவ்வளோ தேனீக்களை படைச்சு வச்சிருக்கு. ஒவ்வொரு தாவரமும் இந்த உலகத்தில் எவ்வளோ தாவரங்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவே தேனீக்கள் இருக்கணுங்கிறதுக்காகவே, ஏன்னா சில தாவரங்கள் சில தேனீக்களை நம்பி தான் இருக்குங்க. சரிங்க. உதாரணத்துக்கு நீங்கள் தோரஞ்செடி பார்த்துருப்பீங்க. தோரஞ்செடியில் வந்து லீஃப் கட்டர் பீன்னு ஒரு பீ வந்து அதுதான் பாலினேஷன் பண்ணும். எல்லா தேனீக்களும் போவாது. அதே மாதிரி தூதுவளை செடி பார்த்துருக்கீங்களா? தூதுவளை செடியில் ஒரு ப்ளூ கலர்ல பூ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வகையான தேனி வந்து மருந்து சேர்க்கை பண்ணாதான் அங்கே காய் உருவாகும். அது மாதிரி தாவரத்துக்கு ஏற்ற மாதிரி தேனீக்களுடைய பங்கு ரொம்ப அவசியங்க. அதனால 20,000 வகை தேனீக்கள் இருக்கு. நாங்களும் என்ன நினைச்சோம், எந்த தேனி வேணாலும் எந்த பூ வேணாலும் உட்காருன்னு நினைச்சிட்டு. அப்படி போவாதுங்க. சூப்பர். சில தேனீக்கள் வந்து எல்லா தேனீக்களும் சில தாவரங்களுக்கு காமனா ஒரு தாவரத்துக்கு போகும். உதாரணம் தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தேனீக்களும் அங்கே போவோம். சரிங்க. ஆனா இப்போ வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா மலை தேனி அங்கே வராது. சரிங்க. வேப்ப மரத்தில் வந்து பூ சின்னதாக இருக்கனால அடுக்கு தேனி, கொம்பு தேனி, கொசு தேனி தான் வேப்ப மரத்துக்கு போவோம். தென்னை மரத்துக்கு எல்லாமே வருங்க. அது மாதிரி ஒவ்வொரு தேனீக்களும் ஒவ்வொரு குரூப் பிரிச்சிருக்கும். சில தாவரங்கள் சில தேனீக்களை நம்பி தான் இருக்குங்க. சரி. அந்த தேனி அழிஞ்சிருச்சுன்னா அந்த தாவரம் அழிஞ்சு போயிடும். ஆனா நம்ம இந்தியாவில் எத்தனை வகையான தேனி இருக்குதுங்கண்ணா?
அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 750 வகை இருக்குங்க. 750 வகை இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 200 வகை இருக்குங்க. ஓ, தமிழ்நாட்டு 200 வகை தேனீக்கள் இருக்கு. ஆனால் அதில் வந்து ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து தனியாக வாழக்கூடிய தேனீக்கள், இன்னொன்று வந்து குடும்பத்தோட வாழக்கூடிய தேனீக்கள். தனியாக வாழக்கூடியது வந்து சாலிட்ரி பீன்னு சொல்லுவோம். ஓ, சரி. தனியாக தான் வாழும். அது வந்து குடும்பம்லாம் கிடையாது. சரிங்க. ஒரு பெண் தேனி வந்து முட்டை வைக்கும், குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சுல பராமரிச்சுக்கும், அப்புறம் வளர்த்தி விட்டுரும். அது மாதிரி அப்புறம் தேன் இருக்குங்களா? அதுல தேன் இருக்கும், ஆனா அதுக்கு தேவையான அளவுக்கு தான். சும்மா ஒரு தேனி எவ்வளவு சேகரிக்கும்? இதெல்லாம் குடும்பமா வாழ்றத நம்ம சொத்து சேர்க்கிற மாதிரி இதுவும் சேர்த்து வச்சுக்கும், அதோட தன்னோட எதிர்காலத்துக்காக. ஸோ அதனால குடும்பமா வாழக்கூடிய தேனீக்கள் வந்து சோஷியல் பீன்னு சொல்லுவோம். அது குடும்பமா வாழும். அது வந்து தேன் சேகரிச்சு வச்சுக்கும். சேகரிச்சு வச்சுக்கிங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்றதா தேன் கொடுக்கறதுக்கு என்னென்ன வகை தேனீக்கள்னா ஏற்றதா இருக்கும்? தேன் கொடுக்குற தேனீக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏஷியாலையும் வச்சுக்கலாம், இல்லை இந்தியான்னு கூட வச்சுக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரகம் இருக்குங்க. நம்ம சொந்த நம்ம நாட்டு தேனீக்கள். அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்தேனி ரொம்ப சின்னதாக இருக்கும். அது நான் தனியாக காட்டுறேன், மரத்துலாம் இருக்குங்க. நானும் வச்சிருந்தா சேல்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொம்பு தேனி மரக்கிளையில சின்னதாக கட்டியிருக்கோம். அப்புறம் மலை தேனி எல்லாரும் பார்த்துருப்பாங்க, பெரிய சைஸாக இருக்கும், கொஞ்சம் எல்லாம் கொட்டும், கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அது கொட்டுச்சுன்னா விரட்டி கொட்டும். அப்புறம் இன்னொன்று வந்து இந்திய தேனிங்க, அடுக்கு தேனி அடுக்கடுக்காக கட்டும், பொந்துக்குள்ள இருக்கும். அதை தான் நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ணி இந்த மாதிரி வளர்த்துறோம். அதிகமாக இந்த அடுக்கு தேனி தான். இது அடுக்கு தேனி வகை. இந்த பெட்டியில் இருக்கிறதெல்லாம் அடுக்கு தேனி வகை. அடுக்கு தேனி வகை. ஆனால் கொசு தேனி காட்டுறேன்னு சொன்னீங்க. வாங்க கரெக்டாக அதுக்கு நேரம் வந்துட்டு பேசிட்டு இந்த இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் கொசு தேனி. இந்த கொசு தேனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது கொட்டுற தன்மை கிடையாது. ஓ, சரிங்க. அதனால இது என்ன பண்ணுவோம், இந்த கோந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து பாதுகாப்புக்கு வச்சுக்கும். கோந்து நம்மளுக்கு மருத்துவ குணம் ஜாஸ்திங்க. நம்ம கோந்து நம்ம சாப்பிடலாம். சரிங்க. இது வந்து கோந்தால தான் வந்து கூடே கட்டும். ஏன்னா இது கொட்டுற தன்மை கிடையாதுங்கிறனால உங்களுக்கு எதிரிகள்லாம் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு கோந்து, அது காவலாளிகள்லாம் வெளியில சுற்றி உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆமாங்க. அவங்களாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கொட்ட முடியாது. இருந்தாலும் அது வந்து பாதுகாப்புக்கு கம்மை போட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கோந்தை போட்டு ஒட்டி பாதுகாத்து வச்சுக்கும். இது நம்ம வீட்டில் வளர்த்த முடியும். இது தாராளமாக வளர்த்தலாம். தேன் வந்து அதிகமாக கொடுக்காது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க. தேன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தேனுடைய மருத்துவ குணம் ஜாஸ்தி. அதே மாதிரி வருஷத்துக்கு ரொம்ப 1/4 கிலோ எடுக்கிறதே பெரிய விஷயம். இதுவும் நீங்க சேல்ஸ் பண்றீங்களா? இதுவும் சேல்ஸ் பண்றேங்க. பாக்ஸ் இருந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திருப்பியும் பாக்ஸ் செட் பண்ணணுங்க. உங்களோட தொடர்பு கொண்டா இதுவும் கிடைக்கும். ஆனா என்ன கொஞ்சம் பாக்ஸ் செட் பண்ணி திருப்பி டெவலப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓ, ரைட். அதே மாதிரி இந்த மரம் பாத்தீங்கன்னா பழைய காலத்து மரங்க. ஓ, சரிங்க. இது வந்து மலங்கிழுவேன்னு பேருங்க. இது வேலி அடைக்கிறதுக்குலாம் வச்சுப்போம், அந்த உயிர் வேலையெல்லாம் பண்றதுக்குலாம் இதை வச்சிருப்போம். ஓ, சரிங்க. இந்த மரங்கிழுவை பாத்தீங்கன்னா பழைய காலத்து மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா உள்ள பொந்து வச்சிருக்கோங்க. ஓ, சரிங்க. இந்த பொந்துக்குள்ள தான் தேனீக்கள் வந்து கூடுகட்டும். நம்ம இதெல்லாம் அழிஞ்சிட்டு வரனால தான் இந்த தேனீக்கள் அழிஞ்சிட்டு வருது. அதனால இது வந்து இருக்கட்டும்ங்கறதுக்காக நான் வச்சிருக்கேன். சரிங்க. ஆனா இப்ப நீங்க வளர்த்துறதுக்கு தரதுங்க அது பெட்டியிலேயே கொடுத்துருவீங்களாங்க? இது வந்து வளர்த்துறதுனா இது பெட்டியில மாற்றி உங்களுக்கு கொடுத்துறது. பெட்டியில டெவலப் பண்ணி உங்களுக்கு நம்ம எங்கே வேணால் வச்சுக்கிற மாதிரி டெவலப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது என்ன ரகங்கன்னா, இதுதான் வந்து சால்ட்ரி பீ சொன்னேன் இல்லைங்க. சால்ட்ரி பீ இதுவும் நம்ம வளர்த்தலாம். அதை பறக்குது பாருங்க. ஆமாங்க, இது வந்து இது வந்து நம்மளுக்கு தேன்லாம் கொடுக்காதுங்க. இருந்தாலும் இது வந்து பாலினேஷனுக்கு முக்கியமான உயிரினம். ஓ, சரிங்க. இதுவும் மருந்து சரிக்கு முக்கியமாக பண்ணுது. சில நம்ம வளர்க்குற தேனீக்கள் போகாத தாவரங்களுக்குலாம் இது போகும். ஓ, சரிங்க. உதாரணத்துக்கு இப்போ கருப்பு கலர்ல வண்டு மாதிரி ஒரு தேனி பறக்க பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எருக்கஞ்செடி அதுதான் மகரந்த சேர்க்கை பண்ணுங்க. ஓ, எருக்கஞ்செடி அந்த தேனி தான் போகும், நம்ம தேனிலாம் போகாது. சரிங்க. அதே மாதிரி கொஸ்தேனி போவோம். ஆனால் இந்த தேனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன தோரஞ்செடி போகிறோம். இதெல்லாம் குளவின்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நம்ம இது பண்ணி விட்டுறோம். ஓ, அதான் சரி. அட்லீஸ்ட் நம்ம எவ்வளோ உலகத்தில் சுரண்டி எடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கும் தங்கிக்கும். நம்ம அதான் நம்ம தோட்டத்தில் எல்லாமே இருக்குங்க. ஓ, சரிங்க. அதான் இருக்குது பாருங்க, அதில் எல்லாம் தெரியுது. 1-2 போகுது அந்த கம்பையில். அது எறும்பும் இருக்குது. சுலக்க ஓடிச்சு. இல்ல அது உள்ள கட்டி இருக்கிறதுல உள்ள அந்த வச்சிருக்கீங்க ஸ்ட்ரா தாங்க. அது வந்து என்னன்னா நம்ம அதுக்கு வந்து தேவை ஒரு பொந்து. நீங்க வீட்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, சுவிட்ச் பிளக் பாயிண்ட் இருக்குல்ல, அதுல எல்லாம் வந்து கூடு கட்டிட்டு வச்சிரும். அதுக்கு தேவை ஒரு ஓட்டை, அவ்வளவுதான். சோ அதுக்கு வந்து ஒரு ஓட்டை. ஆமாமா, அதுக்கு வந்து ஒரு ஓட்டை ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா போதும். அதனால ஸ்ட்ராஸ் நிறைய ஸ்ட்ராலாம் உள்ள வைக்கலாம். மூங்கில்லாம் கட் பண்ணி அந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டை பகுதியை நீங்க அடுக்கி ஃபுல்லா ஒண்ணா பண்டிலா வச்சுக்கலாம். ஓ, சரி. அப்புறம் வந்து நீங்க நாணத்தண்டு தெரியுமா? நாணத்தட்டுல கட் பண்ணி அதுல ஓட்டை இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு ஒண்ணா வச்சுக்கலாம். பிவிசி பைப் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சீங்கன்னா தேனீகளுக்கு ஒரு சப்போர்ட். நம்ம ஜஸ்ட் ஒரு அதுக்குள்ள அடைக்கலம் கொடுக்குறோம். இது வந்து தனியா வாழக்கூடிய தேனீக்கள். சாலிட்ரி பீன் பேருங்க. ஓ, சரிங்க.
தனியாக வாழக்கூடிய தேனி காமிச்சிங்கன்னா, கொசு தேனி காமிச்சிங்கன்னா, ஆமாங்க. கொம்பு தேனி வச்சிருக்கிறீங்களாங்கண்ணா? பார்க்கலாம். கொம்பு தேனி இருக்குங்க, ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்க. அது வந்து நான் அப்பப்போ வளர்த்திட்டு இருப்பேன், அதுக்கு ஆராய்ச்சி நிறைய பண்ணிட்டு இருப்பேங்க. இப்போ வந்து அதாவது யாரோ கூப்பிடுவாங்க, கரூர் டவுன் சைட்லாம் கூப்பிடுவாங்க, கொம்பு தேனி இருக்குது அதை எடுத்துருங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் அதை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து இங்கே நான் தோட்டத்தில் வச்சிருப்பேன். அது அப்பப்போ ஏதாவது வச்சு வளர்த்த முடியுமான்னு பார்ப்பேன். ஏன்னா அது நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து கொம்பு தேனி கல் எடுத்து திரிவோம், ஏதாவது மம்பு எடுத்துட்டு போவோம், உடச்சி எடுத்துட்டு வந்து தேன் கொஞ்சோண்டு தான் தேன் இருக்கும். அந்த தேனுக்காக நம்ம கூட்டே வீண் பண்ணிடுவோம். இப்போ அதுக்கு தொந்தரவு பண்ணாமல் குடும்பத்தை எப்படி அதோட குடும்பத்தை அதுக்கிட்டே ஒப்படைச்சிடணும். நம்மளுக்கு தேவை தேன். ஆனால் தேனை மட்டும் எடுத்துக்கிட்டு கூட வந்து அப்படியே விடுற மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி அதை பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. மேலே அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரிங்க. கிளையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா 2 குச்சியை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி இடுக்கு மாதிரி பண்ணி 2 குச்சி தேனி அடையை வந்து இப்படி பிடிச்சி தனியாக பிரிச்சுறது. பிரிச்சு தேனி அங்கேயே வச்சிட்டோம்னா தேனி வந்து அங்கே போய் செட்டில் ஆகிக்கும். அதில் குஞ்செல்லாம் ஹேட்ச் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடும். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம குச்சியில் இருக்க தேனடையை அந்த மேலே இருக்க தேன் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துறது. சரிங்க. கூட வந்து அப்படியே விட்டுறலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து அங்கேயே வளர்த்திக்கலாம். ஸோ தேனி வந்து திருப்பி ரீஃபில் பண்ணும். நீங்கள் அப்படியே அந்த குடும்பத்தை அப்படியே விட்டிங்கன்னா தேனி வந்து ரீஃபில் மட்டும் பண்ணும். திருப்பி நமக்கு தேன் எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு அது மாதிரி 3 தடவை தேன் எடுத்துடலாங்க. ஆனால் சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மரத்தில் அது வந்து கட்டியிருந்தா நம்மளை திரும்ப அந்த கால்நடைகள் நம்மளை எல்லாம் கடிச்சிருன்னு அதை அழிச்சிடுறாங்க. அது வந்து நிறைய அறியாமைங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு தடவை என்னாச்சு, நான் வந்து எல்லாம் ஸ்கூலில் மரத்துக்கடியில் வந்து உட்காந்துருந்தோம். அப்போ மேலே அண்ணாந்து பார்த்தேன், வேப்ப மரத்தில் ஒரு சின்ன கூடு இருந்ததுங்க, மலைத்தேன் கூடு, கொம்பு தேனி கூடு. கொம்பு தேனி கூடு இருந்தது. அந்த கூடை பார்த்தோன்னே எனக்கு வந்து பரவாயில்ல கூடு தேனி இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்க்குறேன் அது எரிச்சு கீழே செத்து கிடந்ததுங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம், பேசிக்காவே தேனினாலே அது கொட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கொம்பு தேனி இருக்கிறது சாதுவான தேனிங்க. கொட்டும், ஆனால் வெரைட்டிலாம் கொட்டாது. போய் அது கூட்டணும்னா நறுக்குன்னு கொட்டும். ஆனால் அதுக்காக நம்ம அதை வந்து கொல்லணுங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. நியாயம் இல்லை. நம்ம கொம்பு தேனியும் நம்ம வளர்த்துறதுக்கு வருங்காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிடுவீங்க. அது ஆமாம், நிறையா வந்து டெக்னிக்ஸ்லாம் நிறைய ஒவ்வொருத்தங்க நம்ம இதுக்கு அனுபவம் உள்ளவங்களாம் சில பேர் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கறது, நம்மகிட்ட அவங்க கேட்டுக்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி நிறைய ஐடியா நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறி விடுகிறோம்ல. நம்ம எதை நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதுக்கான ஐடியா தானாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மலைத்தேனி வந்துங்கன்னா சில பாறையில் சில மரத்தில் சரிங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே போய் அதுக்கிட்ட மாட்டிக்கிறாங்கண்ணா சில இடத்துல போய். ஆமாம். அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படிங்கண்ணா? ஆக்சுவலாக இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க நம்ம ஊர்லேயே. எங்கள் மாமா ஒருத்தர் அந்த 100 நாள் வேலையில் எல்லாரும் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மாமா ஒருத்தர் அங்கே இருந்தார். அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே மரத்துக்கடியில் எல்லாம் படுத்துருந்தாங்க. படுத்திருக்கும் போது அடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டி எல்லாம் சருகெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு தீ வச்சாங்க. சரிங்க. அந்த புகை போய் அது மேலே பட்டு தேனீகளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அது மேலே மலைத்தேனி இருந்துச்சிங்களா? மேலே மலைத்தேனி இருந்ததுங்க. தெரியல, அவங்க தெரிஞ்சது மேலே தெரிஞ்சுதான் தெரியல எனக்கு. சரிங்க. பட் கீழே தான் இருந்தது. அது போய் புகைப்பட்டு உடனே டிஸ்டர்ப் ஆகி எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவர் கொஞ்சம் நடக்க முடியாது அவரால். சரிங்கண்ணா. அதனால அவர் அங்கேயே ஸ்பாட்ல இறந்து போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ஆர்வம், அந்த தேனியை வந்து நான் இந்த தேனியை நம்ம கையில் தொடணும். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் சொன்னேன், தேனி கொல்றதுனால எந்த பயனும் இல்லைங்க. ஏன்னா ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துட்டாங்க. சரிங்கண்ணா. இப்போ பத்திரிக்காரங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இறந்துட்டார்ல, நியூஸ்லாம் நிறைய போயிடுச்சு. சரிங்க. அப்புறம் நான் போய் சொன்னேன் அவங்க கிட்ட, இந்த மாதிரி அது கொல்ல வேண்டாம், நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் எப்படி வந்து தேனீக்களை வந்து பாதுகாக்கிறது, அது கூட எப்படி வாழ்றதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் அப்போதைக்கு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் பரவாயில்ல, இது மேலே நான் கை வைக்கணும், கண்டிப்பாக நம்ம இது எடுத்து காட்டணும் அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்தது, ஸ்கூலில் வந்து தேனி கூடு கட்டியிருக்கு, அதை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ முதல்ல அங்கே ஸ்கூலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் முதல்ல மரமும் ஏற தெரியாது எனக்கு. சரிங்கண்ணா. ஒரு ஆர்வம், அந்த வேகம் பார்த்தீங்கன்னா என்ன செயல் வேணா செய்ய வச்சிருது பார்த்தீங்களா. மரத்தில் ஏறிட்டேன். மரத்தில் ஏறி பிரான்ச் எல்லாம் பிடிச்சி மேலே ஏறி தேனி பக்கத்தில் போய் எல்லாம் பிடிச்சி பேக் பண்ணியாச்சுங்க. தேனியெல்லாம் பாதுகாப்பு ஏதாவது போட்டுட்டு போனீங்களா எப்படிங்கண்ணா? அதுக்கு தனியாக ட்ரெஸ் இருக்குங்க. ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பாதுகாப்பு இல்லாமல் நம்ம வாட்டுக்கு எடுத்து மேலே விடுறது, ட்ரெஸ் உள்ள போடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா குழந்தைங்க நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுனா சில சமயம் நெகட்டிவான இம்பாக்ட் நடக்குங்க. அவங்களும் பிள்ளைங்க சில சமயம் ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்க, மலை தேனியில போய் அது மாதிரி விளையாடுவாங்க. தேனிகள் வந்து அவங்களெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்க. அது ஒரு தடவை ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணாங்க, திருச்சியிலேயே எங்கேயோ
இந்த மலை தேன் கூட எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பசங்க எதுவுமே பாதுகாப்பு எதுவும் இல்லாம போய் ஆர்வத்துல புகை போட்டு சரிங்க அந்த ஸ்ட்ரீட்டை ஃபுல்லா கூட்டிருச்சுங்க தேனி. ஓ ரைட் மக்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து தேனீக்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். புலி சிங்கத்துக்கு கூட சண்டை போடலாம், ஆமா தேனிட்டு சண்டையே போட முடியாது. ஏன்னா யானை விரட்டவே தேனி தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் உண்மைங்களா? எதுக்கு யானையெல்லாம் காட்டு யானையை விரட்டுறது பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வந்து ஆப்பிரிக்கனைஸ்டு பீன் இருக்குங்க. ஓ சரி, அது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும் நல்லா. ஓ ரைட். அது வந்து தேனியோட சைஸ் பெருசா இருக்கும், இத்தாலிய தேனி சைஸ்ல இருக்குங்க. அந்த அதை வந்து அங்கங்க வச்சாங்கன்னா அந்த யானைக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அந்த தேனி மேல. ஏன்னா அது ரொம்ப கொட்டுறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓ ரைட். ஆனா இங்க இருக்க இந்திய தேனீக்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியலங்க. ஆராய்ச்சி நிறைய நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் யானை வந்து அதுக்கு அதை மீறி தள்ளி விட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு. சரி சரிங்க. இன்னும் அதுக்கான ப்ரூஃப் இன்னும் வரல ஸ்டடி. ஆனா ஆராய்ச்சிகள் நிறைய போயிட்டு இருக்கு. மலைத்தேனி கொட்டை வந்தா என்ன பண்ணலாங்க, எப்படி தப்பிக்கலாம்? மெயினாக வந்து மலைத்தேனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2-3 தோட்டத்தில் வந்து என்னை தேன் எடுக்க கூப்பிடுவாங்க, மலைத்தேன் எடுக்க கூப்பிடுவாங்க. யூஸ்வலாக நாங்கள் வந்து தேனியை விரட்டி கொள்றது இல்லை, பகலில் தான் நான் தேன் எடுப்பேங்க. ஓ சரி. ராத்திரி எடுக்க மாட்டேன், ராத்திரிலாம் நிறைய சாகும் தேனி, அதனால பகலில் தான் எடுக்கிறது. பகலில் எடுக்கும்போது என்ன ஆகுனா கூட்டை எடுத்துட்டோம்னா தேனீக்கள் வேற பக்கம் போயிடுங்க. ஸோ மேக்ஸிமம் யாரையும் ஒன்றும் பண்ணாது. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, தேனை மட்டும் எடுத்துக்கிட்டு கூட அப்படியே விட்டுற மாதிரி அப்படியும் பண்ணுறாங்க. அப்படியும் பண்ணியிருக்கேன், 2-3 இடத்துல பண்ணியிருக்கேன். சரிங்க. அது அக்செப்ட் பண்ணி 2,000-3,000 தேன் எடுத்துருக்கோம். சரிங்க சரி. அது திருப்பி தேன் மட்டும் வச்சிரும், கூடலாம் அப்படியே இருக்கும், அங்கேயே இருக்கும். ஓ சரிங்களா. ஸோ அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. பேசிக்கா என்னன்னா தேனீக்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்புல இருந்து எல்லாமே இருக்குங்க. சரிங்க. நம்ம தோட்டத்துக்குள்ள பாம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் ராத்திரியும் தேன் பெட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்குலாம் வருவேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் இங்கே சுத்திட்டு இருக்கும். நானும் பார்ப்பேன், அதுவும் பார்க்கும், கம்முன்னு போயிடும். அதுவும் போயிடும், அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் தேனீக்களும் அதே மாதிரி தாங்க. நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுவும் நம்மளுக்கு நம்ம எப்படி இங்கே வந்து ஒரு பயணம், நம்ம வாழ்க்கை பயணம் இருக்கோ அதே மாதிரி அதோட பயணம் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால அதுவும் வாழட்டும், நம்மளும் வாழணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட்டுங்க. அதனால தேனீக்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி இப்போ என்னை வந்து உங்களுக்கு இன்னைக்கு முதல் நாள் பாக்குறீங்க, என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்கிட்ட ஒரு வாரம் இருந்தீங்கன்னா என்னை பத்தி எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பல வருஷமா ஒண்ணா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே எல்லாத்த பத்தி தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் தேனீக்கள் கூட இருக்க தேனீக்களை பத்தி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருங்க. அது கேரக்டர் ஏன் கோவப்படுது, ஏன் கொட்டுது, நம்ம கொட்டாம இருக்கு நம்ம என்ன பண்றது, இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மலைத்தேனி அதே மாதிரி தான். பேசிக்கலி மலைத்தேனி இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து அங்கே வந்து கொஞ்சம் நடமாட்டம், ரொம்ப வேகமாக ஓடுறது, தேனியோட கேரக்டர் இதுதான். இப்போ மனுஷங்க கூட நம்ம அப்பப்போ மாறும், மனநிலை மாறும். பட் தேனீக்களுக்கு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு மனநிலை மாறாது, ஒரே மாதிரி அது இது ஃபிக்ஸடாக தான் அப்படி தான் இருக்கும். ஸோ ஏன் கோவப்படுதுன்னா தேனீக்களுக்கு வந்து வேகமாக போகிற இதெல்லாம் பிடிக்காது. இப்போ கழுகுலாம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அடிச்சுட்டு போயிடும் தேனீக்களை. அதனால நீங்கள் வந்து வேகமாக போனீங்கனாலே ஏதோ நம்ம அட்டாக்கிங் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அட்டாக்கிங் வந்துடும். அதுதான் பேசிக்காக வந்து தேனீக்கள் வந்து கோவப்படுறது. மெதுவாக இது பண்ணால் நம்ம வந்து நம்ம வாட்டுக்கு பொறுமையாக நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ணாதுங்க. அப்புறம் நம்ம தேனி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த சைடு வந்து புகை போடக்கூடாது. அதுக்குன்னு அதுக்கும் குடும்பம் இருக்கு, அதுக்கும் ஃபேமிலி இருக்கு. நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு திருட வந்தோன்னா அடிச்சு துரத்தமோ அதே மாதிரி தான் தேனீக்களும் அதே மாதிரி தான் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து அதுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா தேனீக்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதுங்க. ரெண்டாவது வைப்ரேஷன் பண்ணாமல் இது பண்ணணும். இப்போ ஓடணும், திடீர்னு ஓடுறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை மரத்துக்கு கீழே வந்து டப்புன்னு தட்டுறோம், அந்த மாதிரி தட்டும் போது என்னன்னா மேலே வைப்ரேஷன் போகும். அப்போ வந்து அதோட கூட்டுக்கு அச்சுறுத்தல் வருது, உடனே அதோட குழந்தைங்கலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்டாக்கிங் வர ஆரம்பிச்சிடும். நம்ம கூட்ட காப்பாற்றணும். ஒருவேளை இப்போ அட்டாக்கிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ தேனீலாம் பறந்துட்டு இருக்குது. நீங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா மரம் செடி கொடியிலாம் அது கொட்டுறது இல்லையே, நம்மள தானே கொட்டுது. என்ன காரணம்னா நம்ம ஓடுவோம், தட்டி விடுவோம், குதிப்போம். இதை மாதிரி பண்ணவே கூடாது. தேனீட்ட பறந்ததுன்னா நம்ம அசையாம நின்று பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிடும். நம்ம ஒருவேளை ஐயோ தேனி வருதுன்னு ஓடுறோம், குதிக்கிறோம், அந்த மாதிரி பண்ணோம்னா தேனி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். சரி சரி. முன்னா படுத்துக்கணும், கீழே படுத்துக்குங்க. ஒருவேளை உங்க தேனியை விட ஸ்பீடா ஓட முடியும்னா ஓடிடணும். ஓ சரிங்க. அது வயசு இருக்கிறவங்க ஓடிடலாம். ஆமா, இல்லாட்டி ஒவ்வொரு தோட்டத்திலையும் எப்பயுமே ஒரு ரூம் வச்சுக்கணுங்க நீங்க. ஏன்னா எல்லாருமே சில தோட்டத்துல ரூமே இருக்காதுங்க. நம்ம ரூம் கண்டிப்பா ஒரு ரூம் இருக்கணும். ஏன்னா டக்குன்னு இருட்டு ஓடிட்டோம்னா தேனீக்கள் வராது, தேனீக்கள் கண்ணு தெரியாதுங்க. அதே மாதிரி பைப்பு மேல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு பைப் வச்சுக்கணும் எப்பயுமே. இப்ப வாக்கியால் மாதிரி இருக்கிறது ஒண்ணு ஓகே, பைப் ஊத்துற மாதிரி இருந்ததுன்னா பைப்பு கடியில போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா தண்ணி மேல ஊத்தும் போது அந்த விஷம்லாம் அடிச்சுட்டு போயிடும். தேனி கொட்டிருச்சுன்னா நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதாங்க. ஒண்ணு பைப்பு கடியில போய் தண்ணிக்குள்ள போய் தண்ணியில போய் குதிக்கூடாது, கிணத்துல போய் குதிக்கூடாது. கிணத்துல போய் குதிச்சிங்கன்னா மேல அந்த விஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மாதிரி மேல ஃபுல்லா வந்து மேல முதக்கும். திருப்பி மேல எந்திரிக்கும் போது தேனீக்கள் வந்து திருப்பி வாசனை கொட்டும். அதனால நீ நிறைய பேர்த்து பார்த்துருப்பீங்க, எல்லாம் தொட்டிக்குள்ள போய் குதிப்பாங்க, ஆனா வெளியில வர கொட்டிக்கிட்டே இருக்கும். சரிங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. தண்ணி ஓடுற தண்ணியில தான் இருக்கணும். தண்ணி மேல இருந்து ஊத்துறதா இருந்தா அடியில போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா தண்ணி எல்லாம் அடிச்சு போயிடும், அந்த வாசம். ஆமா, இல்லாட்டி ஓடுற தண்ணியா இருந்ததுன்னா வாய்க்கால், இப்போ வாய்க்கால், ஆறு, அது உள்ள போய் குதிச்சிங்கன்னா ஆத்துல அடிச்சுட்டு போயிடும் அந்த இதெல்லாம், அந்த வாசனை எல்லாம்.
மெயினா அது தேனீக்கள் பெரோமான்னு சொல்லுவாங்க. தேனீக்கள் கொட்டுச்சுன்னா அதோட விஷத்துல வந்து ஐசோபென்டைல் அசிட்டேட்னு ஒரு விஷம், அது விஷம். அந்த விஷம் வந்து நம்ம மோந்து பார்த்தா வாழைப்பழம் வாசனை அடிக்குங்க. சரிங்க. அந்த விஷம் தான் வந்து ஈர்க்கிறது தேனீக்களை. அதுக்கு வந்து கொட்டணும்லாம் கொட்டாது, ஒரு ஈய அப்படியே தானா வந்துடும். அதாவதுங்கன்னா ஒரு ஈய நம்ம நசுக்கி விட்டாலும், ஒரு ஈய நசுக்கணும்னா இல்ல, அந்த ஈய நசுக்கினா தப்பு இல்லைங்க. சரிங்க. அந்த கொட்டுதுல அந்த விஷம் வந்து வெளியில வந்துடக்கூடாது. நம்ம கொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கொடுக்கு இருக்கும். நீங்க கொட்டுனா மேல வந்து ஊறுதுன்னு வச்சுங்க, நீங்க நம்ம டப்புனு தட்டி விடுவீங்களா? தட்டி விடுச்சா என்ன ஆகும்? நறுக்குன்னு கொட்டி வச்சிரும். ஆமா. அப்ப கொட்டினா தேய்க்கும் போது சேர்த்து உங்களை விஷமும் வெளியில வந்துருது. அல்ல, அந்த ஒரு கொடுக்கு ஒன்று துடிச்சுக்கிட்டு, அந்த கொடுக்கு இருக்குல்ல, அந்த கொடுக்குல பை இருக்கு, அந்த பைக்குள்ள தான் அந்த விஷம் இருக்கு. அந்த விஷம் வந்து என்ன பண்ணும், அப்படி துடிக்க அப்படியே துடிக்க அப்படியே பம்ப் ஆகிட்டே இருக்கும் உள்ள. சரிங்க. ஸோ நம்ம எப்படி தேய்ச்சி விடும்போது இந்த உடம்பெல்லாம் கையில எல்லாம் ஒட்டிக்கும். அந்த வாசனை வந்து என்ன பண்ணும், மாத்தி தேனீக்கள் வந்து அதனால தான் கொட்டுது. இந்த ஏரியாவில் வாசனை வந்து ஈர்க்கும் தேனீக்களை. நம்ம இனத்துக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லி தானாவே அந்த மிலிட்டரி குரூப் இருக்கும். நம்ம கவர்மெண்ட்ல எப்படி டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் அதில் இருக்குங்க. சரிங்க. நம்ம மேபி அந்த இதை பார்த்து தான் மனுஷன் கத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதாங்க. அதெல்லாம் ராணி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், குழந்தைங்களை பார்த்துக்கிற குரூப், ராணியை பார்த்து பராமரிக்கிற குரூப் இருக்கும். இப்போ தேன் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இடம் பார்த்துட்டு வரதுக்கு ஒரு குரூப் இருக்குங்க. அப்புறம் இடம் மாற்றணும்னா, கூட்டம் மாற்றணும்னா நல்ல இடமா பார்த்துட்டு வரதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அப்புறம் வந்து அந்த மாதிரி எல்லா வகையான குரூப் இருக்குங்க. ஸோ அந்தந்த வேலையை அதாவது ஏஜ் படி பண்ணிக்கும், அந்த வயசு படி அதாவது பிரிச்சுக்கும் கரெக்டாக. அப்புறம் மலை தேனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேனி வந்து புகைக்கு பயந்துக்குங்க. அது புகைக்கு பயப்படும் பொதுவாகவே. மலை தேனி ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா, கையில் எப்பயுமே நீங்கள் தோட்டத்துக்கு போகிறவங்க எப்பயுமே கையில் தீப்பெட்டி இல்லை லைட்டர் வச்சுக்கிறது நல்லதுங்க. ஏதோ ஒரு காஞ்ச சருகு அவசரத்துக்கு ஒன்றா தண்ணியில், நான் சொன்ன மாதிரி தண்ணியில் போய் உட்காந்துக்கணும். இல்லாட்டி தீ காஞ்ச சருகுலாம் கூச்சி வச்சிருந்தீங்கன்னா, தீ வச்சிட்டிங்கன்னா அந்த புகைக்கு அது வராது. சூப்பர். அந்த புகையை வச்சுக்கிட்டு நீங்க தப்பிச்சிடலாம். கையில எப்பயுமே துண்டு வச்சுக்கணும். நான் வச்சிருக்கல இப்போ, பட் பொதுவாக நான் வச்சிருப்பேன். துண்டு இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்து தலையில போட்டுக்கலாங்க. ஆனா எல்லாத்துக்கும் எப்பயுமே நடக்காதுங்க. எல்லாரும் கற்பனை தான். நிறைய பாத்தீங்கன்னா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ தேனி வந்தாலே உடனே பயந்துக்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் அப்படி நடக்காதுங்க. நடக்கணும்னு இருந்தா நடக்கும், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், திடீர்னு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகுது. அது நம்ம அதுக்காக நம்ம வண்டி ஓட்டுறது நிறுத்த போறது இல்ல, ரோட பயன்படுத்துறது நிறுத்த போறது இல்ல. அதேதான், தேனி இருக்கதான் செய்யும், எல்லா உயிரினங்களும் நம்ம சுத்தி இருக்கதான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதையும் கொள்ள தேவையில்லைங்க. ஆனா இப்ப மலை தேனி தான் அப்படி கொட்டுங்களா? வேற இந்த கதண்டுன்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் எப்படிங்கன்னா ரொம்ப மோசமானதுன்னு சொல்றாங்க. கதண்டும் அதே மாதிரி தான். கதண்டு வந்து மலை தேனியை விட மோசங்க. கதண்டு வந்து ஆக்சுவலா அதுவும் இருக்கணும் தான். ஏன்னா அது வந்து சிங்கம் மாதிரி, பூச்சிகளுக்கு அது சிங்கம் மாதிரி. அது வந்து அந்த குஞ்சுகளுக்கு முக்கியமான கறி, அந்த மாமிசம் தான் கொடுக்கும் அதுக்கு. சரிங்க. ஸோ மித்த பூச்சிகளை, புழுவில் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியங்க. கதண்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ தேனீக்களையும் அது பிடிச்சிட்டு போவோம். ஆனால் எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை. அதனால அதோட வயிற்றுக்கு எடுத்துட்டு போகுது. நம்ம மருந்தடிச்சு கொள்றதை விடவா மருந்தடிச்சு சாகிறது தான் ஜாஸ்திங்க. அதனால அதெல்லாம் உடக்கெல்லாம் வந்து சாப்பிடுவோம். சரி போயிட்டு போகுதுன்னு விட்டுறது. ஆனால் அதனால தேனீக்களோட எண்ணிக்கைலாம் குறைஞ்சது கிடையாது, நல்லா தான் இருக்கு. கதண்டு எல்லாம் இந்த பக்கம் இருக்குதுங்களா? கதண்டு இருக்குங்க. கதண்டு இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதிரி உயிர்வேலிகள்லாம் இந்த மாதிரி டென்ஸாக இருக்குல்லைங்க, அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இதில் இப்போ இல்லை, பட் பொதுவாக இருக்கும். மறைவான இடம், பொந்து இது மாதிரி இடத்துல கட்டும். பட் நம்ம இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடந்து வரும்போது கொஞ்சம் கீழே பாம்பு இருக்கா, நம்ம கண்ணை மூடிட்டு நடக்கக்கூடாது. நம்ம ஏதாவது குச்சி வச்சுட்டு தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அதே வந்து போயிடும். அந்த மாதிரி அந்த கதண்டு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப தேனீக்கு மாதிரி தான், மலை தேனி மாதிரியே தான், ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் போனோம்னா போதுங்க. அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாது. இங்கே நான் தேன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கதண்டு வந்து தேன் எடுத்துட்டு இருக்கோம். நான் கையிலாம் பிடிச்சி விளையாண்டுருக்கேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணாதுங்க. கூட்டுக்கு அச்சுறுத்தல் வரும்போது, குழந்தைங்களுக்கு அச்சுறுத்தல் வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் வர உணர்ச்சி தானே, அது நடக்கும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. ஆனால் உங்களை பற்றி வெளிநாட்டில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறதா ஃப்ரெண்டு சொன்னாருங்கன்னா, சரிங்க, அது என்ன மாதிரிங்கன்னு எழுதுனது, எந்த நாட்டுங்க? ஆக்சுவலாக நான் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருக்காருங்க. அவரும் என்ன மாதிரி இப்போ தேனீகள் மலை தேனிலாம் பிடிச்சி கொண்டு போய் விடுறாரு. இப்பெல்லாம் 2 பேர் சேர்ந்துலாம் பண்ணுவோம். சரிங்க. அவர் வந்து திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் ஜென்ரலாக கூப்பிட்டாரு. அப்பார்ட்மெண்ட்டில் 2 கூடு இருக்குது, அதை உயிரோடு பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விடணும், அது வர முடியுமான்னு கேட்டார். நான் வந்து ஒரு 2 சனி ஞாயிறில் வந்துடுறேன், ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன். உடனே நான் சனி ஞாயிறு போனோம். சரிங்கண்ணா. போனப்போ அவங்களும் இருந்தாங்க, கூப்பிட்டவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்களும் கூட வந்து பார்க்க சொல்லி அவங்களும் பார்த்தாங்க. அவங்க வந்து அந்த வீடியோலாம் நாங்கள் எடுக்கிறத பிடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்தாங்க. பிடிச்சி சென்னையில் உள்ள வனத்துறையிட்ட பர்மிஷன் கேட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணோம். அதையும் அவங்க வீடியோ எடுத்தாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போகும்போது சொன்னாங்க, நான் வந்து யூஎஸ்ல அமெரிக்காவிலேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு,
அந்த பீ கீப்பிங் சொசைட்டி இருக்குங்க, பென்சில்வேனியா பீ கீப்பிங் சொசைட்டின்னு இருக்குது. ஓகேங்க. அங்கே வந்து அவங்க வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. சரிங்க. அவங்க வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. அதில் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, நான் அங்கே வந்து உங்களை பற்றி ஆர்டிகல் எழுதுறேன்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரும் இருக்கிற அந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே A to Z என்ன நடந்ததோ ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த கதண்டெல்லாம் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, கதண்டெல்லாம் இருக்கு வந்து எடுக்க முடியுமான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இந்த மலை தேனி எடுக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு கதண்டை பிடிக்க முடியாதுங்க. ஏங்கண்ணா? இல்லை, அது வந்து கதண்டோட முள்ளு பெரிய முள்ளுங்க. உள்ள விட்டு இழுத்துன்னா சதையை பிஞ்சிட்டு வந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். ஓ சரிங்க சரி. மலை தேனி இது முள்ளு சின்னது, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸே போதும். கதண்டுக்கு வந்து வேற ட்ரெஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணேன், ட்ரெஸ் இல்லைங்க, நான் வேணா ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றேன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கனடா, சைனா, USA இந்த மாதிரி இடத்துல தான் அது கிடைக்கும். அப்புறம் நான் அவங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில், இந்த மாதிரி கதன்லாம் கூட பார்த்துட்டு இருக்கேன் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அவங்க போய் அவங்க ஜேர்னல் எழுதுனதும் இல்லாமல் எனக்கு அந்த கதண்டு எடுக்கிற ட்ரெஸ்ஸும் தேடி கண்டுபிடிச்சி கலெக்ட் பண்ணி அங்கேருந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் அதுக்கு பே பண்ணிடுறேன்னு சொன்னேன். இல்லைங்க, அது கிஃப்ட்டு, நீங்கள் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கிஃப்டாகவே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கதண்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானட் மாதிரியே இருக்குங்க, விண்வெளி ஆராய்ச்சியாளர் மாதிரியே இருக்கும். மேலே ஃபேன் ஓடும், நல்லா திக்காக இருக்குங்க, இது மாதிரி இருக்குங்க. நான் காமிக்கிறேங்க. சரிங்க சரிங்க. அது பார்த்தீங்கன்னா கொட்டுறதுக்கான வழி இல்லாமல் இருக்குங்க. தேனி கதனால கொட்ட முடியாது, அதை வச்சு ரொம்ப பாதுகாப்பான உடைங்க. இப்போ நம்ம மலை தேனிக்கு அதை வந்து மலை தேனியை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே தான் விடுவேங்க, நம்ம தோட்டத்தில் தான் விடுவேன். சரிங்க. கதண்டு வந்து 1-2 தான் அந்த மாதிரி பண்ண முடியுதுங்க, எல்லாத்தையும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மக்களுக்கு வந்து கதண்டு ரொம்ப பயம் ஜாஸ்திங்க. சரி சரி. பொதுவாகவே மனிதர்கள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது தேன் கொடுக்குது, இது கொட்டினாலும் பரவாயில்ல, தேன் கொடுக்குது இல்லை, அதனால விட்டுறாங்க. ஆனால் கதண்டு வந்து எதுவும் கொடுக்குறது இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து கதண்டுனா அதுக்கு ஆகாத ஒரு விஷயம். ஆனால் கதண்டும் இருக்கணும், அதே டைம் கதண்டும் அதிகமாக போச்சுனாலும் பிரச்சனை. வாய்ப்பு இருந்தால் நான் கொண்டு வந்து விடுறது 1-2 விட்டுருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா தேனியை ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு கதண்டுக்கிட்ட ஆராய்ச்சி இன்னும் பண்ணல. அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பயம் இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணலாம். சரி. பொதுவாக கதண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் கேட்டு ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுருவோங்க. நீங்கள் பிடிச்சிட்டு வந்து அங்கே பிடிச்சிட்டு ஃபாரஸ்ட்டில் விட்டுறது. சரிங்க, சூப்பர். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு வகையான தேனீ வந்து தேவைன்னு சொன்னீங்க. எல்லா வகையான தேனீக்களும் நம்மளுடைய நாட்டுக்கு தேவை. இந்த தேனீயை பயன்படுத்தி நம்மளுடைய விவசாயிகளும் அல்லது இந்த நகரப்புறத்துலலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, மொட்டை மாடி வச்சுருப்பாங்க, அவங்க வச்சு வளர்த்து அவங்களுடைய வீட்டு தேவைக்கு தன்னுடைய தேனை எடுத்து பயன்படுத்திக்க முடியுங்களா? கண்டிப்பாங்க. தேனி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆடு மாடு நாய்க்குட்டிலாம் வச்சிருக்க மாதிரி தேனீக்களையும் வச்சு வளர்த்துக்கலாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து அதுவும் ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் கார்டில் ஆட் ஆகாதது தான் மிச்சம். மற்றபடி தேனியும் வந்துருங்க இன்னும் கொஞ்ச நாளில். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான உயிரினம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணுங்க? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், சுவாசிக்க பிராணவாயு, நல்லது கெட்டதுன்னா அலங்கார பொருள், வாசனை பொருள். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? எல்லாம் அலங்கார பொருள் எல்லாம் இயற்கையிலிருந்து கிடைக்குதுங்க. பர்டிகுலராக தாவரத்துலேருந்து கிடைக்குது. ஆமாங்க. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் தாவரம் தானே. ஆமாங்க. ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்கிருந்து தான் வருது. ஆமாங்கண்ணா. ஸோ அந்த கடவுளுக்கு மகரந்த சரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தேனீக்கள் தான். இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கடவுள் உயிரோடு இருக்கணும்னா தேனீக்கள் இருந்தே ஆகணும். அப்போ இயற்கை எப்போ இந்த தாவரங்கள்லாம் உருவாச்சோ அப்போவே தேனீக்கள் உருவாயிருக்கணும். ஸோ பல வகையான தேனீக்கள் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா சில தாவரங்கள் சில தேனீக்கள் அந்த தாவரத்தை நம்பி தான் இருக்கு. அந்த தாவரங்கள் தேனீக்களை நம்பி தான் இருக்கு. அந்த தேனீக்கள் போனால் தான் அங்கே மகரந்த சேர்க்கை நடக்கும். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, 4 வருஷத்துல உலகம் அழிஞ்சு போயிடும் தேனீக்கள் மட்டும் அழிஞ்சு போச்சுன்னா. சரிங்க. ஸோ ஏன்னா தாவரங்கள்லாம் உங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடக்காது. பல வகையான மகரந்த சேர்க்கையாளர்கள் அதனால தான் இயற்கை உருவாக்கி வச்சிருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி தேனீ இல்லைன்னா மகரந்த சேர்க்கை நடக்காம போயிருங்க. ஓகே. தேனி இல்லைன்னா, பூச்சினங்கள் இல்லைனாவே 4 வருஷத்துல காலி, உலகமே அழிஞ்சு போயிடும். உலகம் அழிஞ்சிடும். ஆமாம். சரி, நம்ம ஏரியாவுக்கு எந்த தேனீங்க சூட்டபுளாக இருக்குது வளர்த்துறதுன்னா? நம்ம ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தேனீகள்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. என்ன பேர்? நம்ம இந்திய தேனி எப்பிஸ் செரானான்னு பேர். இது வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தலாம். இது தமிழ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா? அடுக்கு தேனி, இந்திய தேனி, பொந்து தேனி, கூட்டு தேனி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ரைட்டுங்கண்ணா. சைஸு பொதுவாக பார்த்தீங்கன்னா மலை தேனியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரிங்க. கொம்பு தேனியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கு பேர் அடுக்கு தேனி. இது பேர் அடுக்கு தேனி. அடுக்கடுக்காக கொடுக்கட்டும். அடுக்கடுக்காக இருக்குங்கண்ணா. ஸோ இப்போ இனிமேல் தான் சீசன் இப்போ தான் இங்கே ஆரம்பிக்குதுங்க இந்த ஏரியாவில். சரிங்கண்ணா. ஸோ அதனால் இப்போ ஓகே. இது ஓகே. அடியில் கீழ்பட்டி கட்டுங்கண்ணா. கீழ்பட்டி வந்து
இது ஒட்டிக்குச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக எடுக்கணும். ஓ சரிங்க சரிங்க, சூப்பர் சூப்பருங்கண்ணா, அதான் நல்லா தெரியுது. இதில் தான் ராணி தேனி எல்லாமே இருக்கு. இதில் ராணி தேனி அது ஒன்றெல்லாம் பார்க்கலாம். இதில் எத்தனை கம்பைங்கண்ணா இருக்குது? அந்த கம்பு 6 ஃப்ரேம் இருக்குங்க. 6 சட்டம் இருக்கும். 6 சட்டம் கீழே, அதாவது பாக்ஸில் பொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் இது அடிப்பலகை. இது அடிப்பலகை. இது ப்ரூட் சேம்பர்னு பேர். இங்கே தான் வந்து ப்ரீடிங்லாம் நடக்கும், முட்டை புழுக்கள்லாம் டெவலப் ஆகிற இடம். இங்கே வந்து சூப்பர் சேம்பர். இங்கே தான் ஹனி. கீழே அந்த பெட்டி எடுக்க முடியுமா? கீ பலகை காட்ட முடியுங்களா? கீழே காட்டலாம். கீழே பலகை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓ பலகை தனியாக எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ் தான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓ சரிங்க. இதுதான் பேசிக்காக ஒரு பாக்ஸில் இருக்கும். இந்த பாக்ஸில் இருக்க சட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த பாக்ஸில் சின்னதாக இருக்கும். இதில் 5 சட்டம் இருக்கும், இதில் 6 சட்டம் இருக்கும். ஓ சரிங்க. இது வந்து எல்லா ஸ்டாண்டர்டாங்கண்ணா? இது எல்லா இடத்துலையுமே இது பொதுவாக இல்லைங்க, இது வந்து வெரைட்டிக்கு மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். உதாரணத்துக்கு ஐஎஸ்ஓன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓ சரிங்க. நியூட்டன் பாக்ஸ்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். 8 சட்டம் இருக்கும். ஓ சரி. பாக்ஸும் பெருசா இருக்கும். ஆனால் அது இப்போ வர்றதில்ல. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் கொடுத்த சட்டங்கள் பாக்ஸ்லாம் வேற. ஓ சரி. இப்போ வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமா தேன் வைக்கணும். அப்போ இருக்க பாக்ஸ் பெருசா இருக்கும். அப்போ இருக்க சூழலும் வேற, இயற்கை சூழல் நிறைய இருந்தது. ரைட்டுங்க. ஆனால் இந்த தேனியை வந்து டவுனில் இருக்கிறவங்க வளர்க்கலாங்களா எப்படிங்க? அதாங்க கண்டிப்பாக வளர்த்தலாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் எப்படி ஆடு மாடு கோழி வளர்த்துற மாதிரி அது மாதிரி வளர்த்திக்கலாம். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு சுத்தமான தேன் நீங்களே கண்ணு முன்னாடி எடுத்துக்கலாம். அது ஒரு சுத்தமான தேன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஒரு கடையில் வாங்குற தேனி ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அதை ஒரு மனசில் ஒரு ஐயத்தோட தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அதாங்க, அதுக்கு இல்லாத ஒரிஜினல் தேன் வேணும்னு எல்லாரும் கேட்குறாங்க. கடையில் சில இடத்துல ஒரிஜினலும் விற்பாங்க. பட் வந்து எல்லாம் கலந்துறதுனால எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியறது இல்லை. மக்களுக்கும் தேன் ஒரிஜினல் தேன் எப்படி இருக்குங்கிறதே தெரியறது இல்லைங்களே. ஆமாம். அதனால வந்து நம்ம கண்ணு முன்னாடி தேன் எடுத்து நம்ம சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா நகரப்புறத்தில் இருக்கவங்க வேலைக்கு போகிறாங்க, நிறைய ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏதாவது ஒரு கவலையில் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி தேனீகள் வச்சு பார்க்குறனால என்ன ஆகுனா, அது போயிட்டு வர்றது, மகரந்த சேர்க்கை பண்ணுறது, அதில் குஞ்சுகளெல்லாம் பார்த்துக்கிறது, கூடு கட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அவங்களுக்கு ஒரு மன திருப்தி வருங்க. ஓ சரி. மன அமைதி கிடைக்கும், மன டைவர்ட் ஆகும். டைவர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டத்தை நினைக்காம நம்ம இதை பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ சரி. பொதுவாகவே ரிசர்ச்சில் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரிங்க. இப்போ நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாக மகரந்த சேர்க்கை நடக்கும். நம்ம தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்க தோட்டமும் மகரந்த சேர்க்கை நடக்கும். இப்போ நம்ம தேனி பெட்டி வச்சா ஒரு 20% நம்ம சேர்த்தி வருங்கிறாங்களா? அது உண்மையாங்கண்ணா? அது உண்மைதாங்க. விளைச்சல் வந்து அது உண்மைதான். ஏன்னா தேனி பெட்டி வெளியில் இருக்க தேனீக்களும் வரும். ஆனால் தேனி பெட்டி நம்ம பெட்டிக்கு வச்சிருக்கும் போது இன்னும் ஜாஸ்தியான மகரந்த சேர்க்கை நடக்கும். ஏன்னா பொதுவாக ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவுக்கு தெரியும். அந்த பீ வந்து என்ன பண்ணும், ஒரு தேனி போய் தேனியெல்லாம் குடிச்சிட்டு வந்துருச்சுன்னா அதில் வந்து அந்த பெரோமான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும். அது வந்து கொஞ்சம் ஒரு 15-20 செகண்ட்ஸ் மட்டும் இருக்கும். சரிங்க. தேனீக்கள் வந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி சுரக்கும்ல. ஆமாங்க. அது சுரக்கும் போது அந்த பெரோமான் வந்து மறைஞ்சு போயிடும். திருப்பி இன்னொரு தேனியும் கரெக்டாக உள்ள வந்துடும். இப்போ தேனி வந்துட்டு போச்சுன்னா இன்னொரு தேனிக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பூவில் வந்து பல தேனீக்கள் மகரந்த சேர்க்கை பண்ணாதான் காய் உருவாகும். இப்போ மொட்டை மாடியில் வைக்கலாங்களா? தாராளமாக வைக்கலாங்க. கொஞ்சம் நிழல் இருக்கணும். ஆக்சுவலாக கீழே இருக்கிறது பெஸ்ட்டுங்க. ஆனால் ஈரோட்டில் ஒருத்தர் என்கிட்ட பாக்ஸ் வாங்கிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சு வளர்த்திட்டு இருக்காரு. நல்லா வச்சிருக்காரு, நல்லா வச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. நிழல் மட்டும் அதுக்கு வேணும். நிழல் வேணும், கண்டிப்பாக நிழல் வேணும். மேலே கொஞ்சம் செடி கொடி இருக்க மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. நீங்கள் இந்த வெயிலில் இருக்குதுங்கண்ணா, இப்போ வெயில் கம்மியாக இருக்கிறதுனால இருக்குதுங்களா வெளியே? ஆக்சுவலாக இங்கே வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி இடம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தேன் எடுக்கிறதுக்காக வேற பக்கம் கொண்டு போய் வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு முருங்கைத்தோப்பில் வச்சு முருங்கை தேன் எடுப்போம். இப்போ என்ன தும்ப பண்ணுறதுன்னு எப்படிங்கண்ணா? இப்படி எடுத்துகிட்டு போனால் ஓடிடாதுங்களா? ஓடாதுங்க. திரும்ப ராத்திரி தான் எடுத்துகிட்டு போவேன். அதாவது இடம் மாற்றினா திரும்ப அந்த இடத்துக்கு வராது, அதெல்லாம் ஓடி போயிருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லைங்க, இடம் விட்டும் இடம் மாற்றும் போது உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டராவது தள்ளி இருக்கணுங்க. இப்போ இங்கிருந்து நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன், ஆல்ரெடி இந்த இடம் பழகிருச்சதுக்கு. இந்த இடத்த விட்டு அங்க மாத்தி வச்சேன்னா என்ன ஆகும்னா, பழைய ஞாபகத்துல எல்லாம் இங்கே வந்து சுத்திட்டு இருக்கும். புது இடம் தெரியாது. ஓ ரைட்டிங். அதனால மாத்தினா 1 கிலோமீட்டர் தள்ளி வைக்கணும். 1 கிலோமீட்டர் மேல இருக்கணும். நைட் தான் மாத்தணும். நைட் தான் எல்லாம் கூட்டுக்கு வந்துடும். ராத்திரி கண்ணு தெரியாது, கூட்டுக்குள்ளேயே இருக்கும். நீங்க இடம் விட்டு இடம் மாத்திட்டீங்கன்னா 100% எல்லாமே இன்னொரு பக்கம் மாறிடும். அதே நம்ம நைட்ல வந்து அவ்வளவு தூரம் மாத்தி வச்சாலும் பழைய ஞாபகத்துல அடுத்த நாள் இங்கே வந்து இங்கே தான் வரும். ஆமா, 1 கிலோமீட்டர் மாத்தி வச்சா வராது. சரிண்ணா, அதிகபட்சம் ஒரு இந்த அடுக்கு தேனி இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. எவ்வளவு தூரம் போய் தேனி எடுத்துட்டு வருங்கண்ணா? அதாவது ஜென்ரலா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஆனா அதிகபட்சம் 1 கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு வருங்க. 1 கிலோமீட்டர் என்னோட அனுபவத்தில் 1 கிலோமீட்டர் போகும்னு நம்புறேன் நான். நம்புறீங்க? ஆமா. ஆனா அது என்னன்னா, உங்களுக்கு தேன் கிடைக்க பக்கத்துலேயே இங்கேயே கிடைச்சிச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் இயற்கை விவசாயம் பண்றேன். இங்க எல்லா தேனீகளுக்கு தேவையான எல்லா மரங்களும், நிறைய மரங்கள் விட்டு வச்சிருக்கேன். செடி கொடிலாம் இருக்கும், அங்கங்க மாத்தி பூக்கும். ஸோ நம்ம தோட்டத்தை விட்டு வெளியில போகாம பாத்துக்கிறது நல்லதுங்க. ஓ சரி. அதுக்கு நம்ம நிறைய அதுக்கு தேவையான உணவு கொடுத்துடணும்.
அதுக்கு என்னென்ன வகையான செடி இருந்தால் நல்லா இருக்கு, அதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோட்டத்திலேயே கூட வச்சுக்குவாங்க இல்லையா? ஆமாம் ஆமாங்க. கேட்குறேன். வேப்ப மரம் வைக்கலாங்க, வேப்ப மரம் சீசன் அப்போ வேப்பந்தேன் எடுக்கலாம். முருங்கை மரம் வைக்கலாம், முருங்கை சீசன் முருங்கை தேன் எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே கல்டிவேஷன் ஏதாவது பண்ணணும்னா இன்னும் ஷார்ட் டேர்ம் கல்டிவேஷன்லாம் இருக்குல்ல, சூரியகாந்தி, எள்ளுக்கு சூப்பராக வந்து எள்ளு சூரியகாந்தி நல்லா வரும். எங்கள் வீட்டில் எள்ளு போட்டிருந்தோம். எள்ளு அப்போ மேப்பொட்டியில் கூட இல்லாத இருந்துச்சு, அப்போ தான் ஃபர்ஸ்ட் பெட்டி வச்சோம். சரிங்க. அந்த எள்ளு போட்டு பூ வந்தோடனே பார்த்தா ஃபுல்லாக உள்ளாரு எள்ளு தேன், ஸ்பெஷலாக எள்ளு தேனே இருக்குங்க. அதில் எள்ளுல இருக்க சத்துக்கள்லாம் அதில் இருக்கும். ஓ சூப்பர் சார். முருங்கையில் இருக்க சத்துக்கள்லாம் முருங்கை தேனில் இருக்கும். தும்ப செடியாக இருந்தால் தும்ப தேன் மட்டும் வருங்க. தும்ப தேன் மட்டும் வரும். சூரியகாந்தி போட்டாலும் சூரியகாந்தி தேனே கிடைக்கும். மஞ்சளாக இருக்கும் தேன். சரிங்க. ஸோ பூவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மெல்லுக்கு ஏற்ற மாதிரி பூவுக்கு ஏற்ற மாதிரி கலரு, ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாம் மாறுங்க. சரிண்ணா, இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்து வர தூரம் தான் போவோம். ஆனால் இங்கே இருக்குது. இப்போ நான் உதாரணத்துக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 தடவை எடுக்கிறேங்க வருஷத்துக்கு 6 தடவை ஒரு பாக்ஸ் வந்து எடுக்க முடியும். ஆனால் இத்தனை பாக்ஸ் வச்சுருந்தா எடுக்க முடியாது. நான் இத்தனை பாக்ஸ் இங்கே வச்சிருக்கேன்னா இப்போ மெயின்டெனன்ஸ்க்காக வச்சிருக்கேன். சீசன் ஆரம்பிக்க அப்பப்போ பிரித்து வச்சிருவேன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு 15 பாக்ஸ், ஒரு பெரிய தோட்டமாக இருந்ததுன்னா ஒரு 10 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னா ஒரு 15 பாக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. 5 பாக்ஸ் வைக்கலாங்களா? 10 ஏக்கருக்கு 15 பாக்ஸ் தாராளமாக வைக்கலாங்க. ஏங்கப்பா, சரிங்க. பொதுவாக அதுக்கு மேலே வச்சோம்னா தேன் ஒரு மரத்தோட கெப்பாசிட்டி அவ்வளோதாங்க. ஒரு மரத்தோட கெப்பாசிட்டி இன்னைக்கு இவ்வளோதான் சுரக்கணும்னு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அந்த மரத்தினால அவ்வளோதான் முடியும். அப்போ எல்லா தேனிக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாதுல்ல. ஆமாங்க. அப்போ வந்து அதனால மீமை வச்சுக்கிட்டோம்னா தேன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓ சரிங்க. ஏன்னா 5 இது வைக்கிறதே பெரிய விஷயங்கண்ணா, அது வச்சாவே போதும். அதை இல்லை, அதுவும் வந்து என்ன கிராப் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்கு. தென்னந்தோப்பாக இருந்தால் வைக்கலாம், தாராளமாக நிறையா வைக்கலாம். இதே வேற ஏதாவது வச்சோம்னா வேற ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு மேட்டுக்காட்டான பகுதி அங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக விளைச்சல் இருக்காது. விளைச்சல் இல்லை, ஒரு பெட்டி வருஷம் 2 தாட்டி எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. அப்போ என்னன்னா நீங்கள் பேசிக்காக மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீசன் டைமில் ஒரு அட்லீஸ்ட் 3 தடவை 4 தடவை எடுத்துடலாம். ஓ சரி. இப்போ இங்கே வந்து நான் 6 தடவை எடுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து சோர்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் நல்லா எடுக்கிறவங்களாம் கூட இருக்காங்க. இன்னும் சீசன் நல்லா உதாரணத்துக்கு ரப்பர் ட்ரீ, மார்த்தாண்டம், கன்னியாகுமரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் ட்ரீ தோப்பு இருக்குது. சரிங்க. ஏக்கர் கணக்கில் வச்சிருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போவாங்க. நான்லாம் ஒரு அடுக்கு தான் இங்கே வச்சிருக்கோம். ஆமாங்கண்ணா. அங்கெல்லாம் 3 அடுக்கு 4 அடுக்கு அடிக்கிட்டு போகலாம். அவ்வளோ சீக்கிரம் கட்டி அவ்வளோ தேன் வைக்கும், அவ்வளோ தேன் எடுக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக ரப்பர் ட்ரீ தேன் கொஞ்சம் விலை கம்மியாகவும் கிடைக்கும். இங்கே வர தேன்கள்லாம் பூக்கள் வந்து சீசன் டைமில் பூக்குறனால தேன் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களும் மேலே இருக்கிறவங்களும் தாராளம் வைக்கலாம். வச்சோம்னா உங்களுக்கு சிட்டிலலாம் உங்களுக்கு உதாரணத்துக்கு சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டு, போயஸ் கார்டன் சைடு, டி நகர், பெசன் நகர் சைட்லாம் வந்து மரங்கள் நிறையா இருக்கும். ஓ சரிங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா மரங்கள் பூக்கிற டைமில் தேன் எடுக்க முடியும். ப்ளஸ் நிறைய கார்டன்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாம். ஸோ அங்கெல்லாம் தேன் எடுக்கலாம். அது போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் டீ கொஞ்சம் நல்லா ட்ரையான இடம், மரங்கள் ஒன்றுமே இல்லாத இடமா இருந்ததுன்னா வச்சோம்னா கொஞ்சம் டஃப் தான். ஆனால் அப்பயும் போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் பத்தாது, அதுக்கு பெருசாக தேன் எடுக்க முடியாது. சோர்ஸே அங்கே தானே. இல்லாட்டி பூக்கடை, கரும்பு ஜூஸ் கடை, இந்த மாதிரி பல கடைகள்லாம் போய் எடுத்துகிட்டு வரோம். ஆனா அது வந்து எவ்வளவு வரப்போகுது, அதுல பூக்கள் தான் வேணும் அதுக்கு. அதோட ஒரு தாட்டி எடுத்தா கூட போதும் இல்லைங்களா? ஆமாமா. பட் ஆனா வச்சுவா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு குழந்தைங்க அதுகிட்ட பழகணும். ஏன்னா நம்ம இன்ஸ்டிங் வந்து குழந்தைங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. நம்ம வந்து இயற்கையை விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது என்னன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் இப்போ ஜப்பான்ல சுனாமி வருது. சுனாமி பார்த்தா மக்களுக்கு வந்து பெருசா பயம் இருக்காது. சுனாமி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணுமே தவிர திடீர்னு வந்தோடனே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம திருதுன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு அனுபவம் இல்லை. ஸோ இது மாதிரி அனுபவத்தை நம்ம இப்படி தான் கிரியேட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு இப்படி தான் கொடுக்கணும். இதே கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் அளவுக்கு போல ஒரு ஏக்கராவுக்கு ஒரு பெட்டி அப்படிங்கிற கால்குலேஷன்ல வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு ஒரு கிராமத்தில் இருக்கவங்க ஒரு ஏக்கருக்கு என்ன போடுறோமோ அதை பொறுத்து மாறும். மினிமம் ஒரு ஏக்கருக்கு 2 பெட்டி கூட வைக்கலாம். ஏன்னா உங்க ஏரியாவில் பூச்செடி அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சாங்கன்னா அடிக்கடி எடுக்க முடியும். அடிக்கடி ஆமாம். ஒரு வறண்ட பூமியாக இருக்கிற பகுதியாக இருந்தால் வருஷம் 2 தாட்டி 3 தாட்டி நிச்சயம் எடுக்கலாம். வருஷம் 2 வாட்டி 3 வாட்டி வைக்கலாம். ஏன்னா மித்த மரங்கள்லாம் இருக்குல்ல. ஆமாம். வேப்ப மரம் இருக்கும், கண்டிப்பாக முருங்கை மரம் இருக்கும். தேனே எடுக்க முடியலனா கூட என்னுடைய விளைச்சல் 20% அதிகம் வரும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சி தானே. ஆமாம், கண்டிப்பாக 20%. அதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு தான். ஓ ரைட்டுங்கண்ணா. அண்ணா நீங்கள் உங்ககிட்ட வந்து வெள்ளை கலரில் பாக்ஸ் இருக்குது, இது என்னங்கண்ணா? அது இதை பற்றி நான் சொல்லவே மறந்துட்டேங்க. இது வந்து இத்தாலி தேனின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் பீன் சொல்லுவோம், இல்லை இத்தாலி தேனின்னு சொல்லுவோம். சரிங்க. இந்த இத்தாலி தேனி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய தேனியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண பெட்டி தான். ஆனால் இப்போ வந்து இந்தியாவிலேயே நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுவும் வச்சு வளர்த்திட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் தேன் எடுத்துட்டு இருக்கு. இதோட தேனோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா தேனியோட பாக்ஸ் சைஸ் பெருசாக இருக்கும். சரிங்க. தேன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குங்க. நம்ம இந்திய தேனியோட திக்காக இருக்கும் தேன். நம்ம ஊற்றினோம்னா ஜாம் மாதிரி நல்லா ஊற்றிக்கிட்டே இருக்கும். சரி. அந்த அளவுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். டேஸ்ட் எல்லாம் விவசாய தோட்டத்தில் வச்சு வளர்த்தலாம். இதுவும் தாராளமாக
வளர்த்தலாங்க. ஆனா இந்திய தேனி போற எல்லா இதுக்கும் இது போகாது. இது போற சில தாவரங்கள்லாம் இருக்கு. சூரியகாந்திக்கு போவோம், எள்ளுக்கு போவோம், தும்பைக்கு போவோம். ஆனா வேப்ப மரத்துக்கு போன மாதிரி நான் பார்த்ததில்ல. பட் போயிருக்கலாம், நான் என் கண்ணுக்கு பட்டதில்ல. ஓ சரி சரிங்க. இதுக்குள்ளார போகிறதெல்லாம் இத்தாலி தேனிங்க. இத்தாலி தேனிங்க சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மலை தேனியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. அதாங்க இங்கே வெளியே வருது, வருதுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஒரு டபுள் சைஸில் இருக்குங்க நல்லா. ஓ சரிங்க. கொஞ்சம் அதான் மகரந்தான் எடுத்துகிட்டு போச்சு. இப்போ எடுத்துகிட்டு போகுதுங்க. இந்த எடுத்து பாருங்களா. போகுதுங்க. இது வந்து கொஞ்சம் தூரமாகவே போயிட்டு வரும். இது வந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரும். 3 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரும். ஓ 3 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக போவோங்க. இது ஓப்பன் பண்ண முடியுமாங்கண்ணா? பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பார்க்கலாம். இது மேலே தகர்ந்து வச்சுருக்கணுங்கண்ணா. வா சூப்பர். இது வந்து ஒரே அடுக்கு தான் இருக்க மாட்டேங்குதுங்கண்ணா? இல்லை நிறைய 10 அடுக்கு. 10ங்க யூஸ்வலாக. இல்லை 10 ஃப்ரேம் கீழே அடியில் வேற இன்னொரு பெட்டி இருக்கணும். இல்லை இது வந்து இப்போ தான் பிரித்து வச்சிருக்கு. ஓ சரி சரிங்க. இது வந்து இன்னும் ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு மேலே வச்சிடலாம். மேலே வச்சிடணும். இது வந்து தாய் இருக்கிற பெட்டி. ஆமாம். அதுக்கு மேலே வைக்கணும். ஆமாம். அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சு இந்த கீழே வச்சிருவீங்க. இன்னொரு இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் இருக்கு. இருக்குது. அது கொஞ்சம் வச்சிருவீங்க. நிறையா கொடுக்குங்க. ஓ சரி. ஆனால் இதுக்கு வந்து சோர்ஸ் நிறையா வேணும். சோர்ஸ் பத்தாது. இது வந்து சோர்ஸ் நிறைய இருக்கிறதுல மாற்றி வைக்கணும். அதனால இதை வந்து அதிகமாக வந்து இந்திய தேனி அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வச்சுக்கலாம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வச்சுக்கலாம். ஓ சூப்பர். ஆனால் இதனுடைய உபகரணங்கள்லாம் என்னென்னங்கண்ணா? உபகரணம் பேசிக் உபகரணங்கிற போதுங்க. ஃபர்ஸ்ட் சரி. பேசிக் உபகரணம் பார்த்தீங்கன்னா தேனிக்கு தேவையான ஸ்டாண்டுங்க. ஸ்டாண்டுன்னா தேனி பெட்டி ஸ்டாண்டு. இது ஸ்டாண்டு என்னென்ன உயரம் கம்மியாக இருக்குதுன்னா இது அகலமாக இருக்குது. ஓ ஆக்சுவலி இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் டெவலப் பண்ணதுங்க. ஓ ரைட். இது வந்து தேனீகளுக்கு எப்பயுமே கீழால இருக்க தான் பிடிக்குங்க. ஓ சரி. அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது குனிஞ்சு ஹேண்டில் பண்ணும்போது தான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். உயரமாக இருந்ததுன்னா இப்படி உயரமாக தூக்குனீங்கன்னா மூஞ்சி தான் வந்து கொட்டும். சரிங்க. ஒருவேளை டிஸ்டர்ப் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் குனிஞ்சு பண்ணும்போது என்ன ஆகுனா தேனி பறந்து வந்ததுன்னா கூட இங்கே பறக்கும், யாரையும் ஒன்றும் பண்ணாது. சரிங்க. ஸோ அதனால குள்ளமாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் இது நான் எங்கள் வீட்டில எல்லாம் வச்சுருந்தேங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதில் 4 கால் இருக்குது. அதில் கிரீஸ் அடிச்சு விடுவோம், எறும்பேறாத இருக்கா. சரி. இது ஒன்று தான் இருக்குது. இதில் எப்படிங்கண்ணா இது? இது வந்து நான் பல வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் நான் டெவலப் பண்ணுதுங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எப்படி விவசாயிகள் வந்து எப்படி வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல், ஏன்னா இப்போ விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க இன்னமும். ஆமாம். நம்ம எப்படி கஷ்டப்படாமல் வேலை செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஆள் கிடைக்காதுங்க. அதே டைம் இப்போ உதாரணத்துக்கு தேனிக்கெல்லாம் ஆள் வந்து சரியாக அமையறது இல்லை. ஏன்னா அவங்க கொட்டுதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாங்க. எப்பயுமே நம்மளே டேரெக்டாக பண்ணும்போது தான் எக்ஸ்பர்ட் ஆகிறோம் இதில். நம்ம நானே பண்ணிட்டு இருக்கனால தான். இப்போ அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன், சரி எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு காலுக்கும் கிரீஸ் தொடவி வேப்பனையை ஊற்றி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம். இப்போ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. இத்தனை பெட்டி பாருங்க, எத்தனை பெட்டி இருக்குது. இத்தனை பெட்டிக்கும் மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டங்க. இன்னும் 2-3 தோட்டத்துல இருக்குது பெட்டிலாம். ஓ சரிங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்க. ஸோ அதனால எப்படி இன்னும் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டாண்ட் வந்து டெவலப் பண்ணேங்க. சரிங்கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டாண்ட் டெவலப் பண்ணேன். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்ததுன்னா, தேனீக்கள் வந்து உள்ள வேப்பனை ஊற்றிடுவேன், இல்லை தண்ணி ஊற்றிடுவேன். சரிங்க. தேனீக்கள் என்ன பண்ணி பறக்கும் போது தெரியாமல் உள்ள விழுந்துடும். உள்ள வந்து எண்ணெய்க்குள்ள விழுந்துன்னா நான் பறக்க முடியாது, செத்து போயிடும். செத்துருது. ஆமாங்கண்ணா. ஸோ ஆனால் எண்ணெய் ஊற்றாமல் இருக்க முடியாது. எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் எவாப்ரேட் ஆகாமல் ரொம்ப மாதத்துக்கு அப்படியே இருக்கும். ஓ சரிங்க. ஸோ அப்புறம் இன்னும் சரி இது வேண்டாம், இன்னொரு மாதிரி பண்ணலான்ட்டு அங்கே இருக்கு பாருங்க. அது வேற டிசைன் பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணேன். சரிங்கண்ணா. அப்பயும் பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான். ஓ ரைட்டுங்க. தேனி வந்து உளுந்து செத்து போயிடும். அப்புறம் 4 கால் ஸ்டாண்டு முதல்ல இருந்தது இல்லைங்க. 4 கால் ஸ்டாண்டு நீங்க எல்லாரும் வச்சிருப்பாங்க. எல்லா வீட்லயும் 4 கால் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. 4 காலுக்கும் ஏதாவது தொடவிட்டே இருக்கணும், அடியில் கப்பு வைக்கணும், அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்தா முடியல நம்மளால. சரிங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு தான் சரி நம்ம வந்து மித்த உயிரினையும் கொல்லக்கூடாது. எறும்புனால தான் நிறைய தொல்லை இருக்கும். கட்டெரும்பு சுள்ளெரும்புலாம் இங்கே நிறைய உள்ள போயிருங்க. சுலக்கையெல்லாம் இருக்குங்க. உள்ள எல்லாம் போச்சுன்னா தேனியை கடத்திட்டு போற மாதிரி தான் டக்குன்னு பிடிச்சி எல்லாம் தூக்கிட்டு போயிடும். சரிங்க. தேனினால சமாளிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல அதையும் நம்ம கொல்லக்கூடாது, அதுவும் இருக்கணும். அதே டைம் நம்ம வந்து தேனியும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டை வந்து கண்டுபிடிச்சேன். இந்த ஸ்டாண்டை கண்டுபிடிக்கும் போது பல ஸ்டாண்டு மாறி புதுசா கண்டுபிடிச்சேன். அங்க ஒன்று இருக்கு பாருங்க, அங்க ஒன்று இருக்கு, இது ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆடிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் உயரமா பண்ணேன், ஆடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இது பண்ணேன், இதுவும் கொஞ்சம் ஆடுது. ஆனா கொஞ்சம் ஹெவியா பண்ணேன், ஆனா இது லைட்டா ஆடும். காட்டுங்கண்ணா, இங்க இருக்குது, ஆட்டி காட்டுங்கண்ணா. ரைட். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடாது. இது ஸ்ட்ராங்காக நிற்கும், குட்டையாக இருக்கும். அதே டைம் எறும்பு ஏறாத மாதிரி உள்ள வேப்பனை ஊற்றி வச்சுக்கலாம். காட்டுங்கண்ணா. கீழே விளக்கு மாதிரி இருக்கு, கீழே வந்து சின்ன விளக்கு மாதிரி கப் மாதிரி வச்சிருக்கேன். அந்த கப்புக்குள்ள வேப்பனை ஊற்றிட்டா இது ஆடாத இருக்கு. கீழே அகலமாக கொடுத்துருக்கீங்க. கீழே வந்து அகலமாக இருக்கு, மேலே வந்து சன்னமாக. இது வந்து ஃபைனலாக அல்டிமேட்டாக இதுதான் வந்து ஃபைனல் பண்ணியிருக்குங்க.
ஸோ இது வந்து எல்லாரும் வாங்குறாங்க, இப்போ விரும்பி வாங்குறாங்க. இப்போ நிறைய பேர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எறும்பேரியும் இது பண்ணியே தானே எல்லா தேனியும் ஓடிடுச்சு. எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு இது நல்ல அட்வான்டேஜ். நல்ல ஒரு நல்ல இந்த ஸ்டாண்ட் வந்து நல்ல அட்வான்டேஜ். அதில் நம்ம வேப்பனை ஊற்றி வச்சிட்டா போதும். வேப்பனை ஊற்றி வச்சிட்டாலே போதும். சூப்பர். போதும். இதை வந்து வாங்குறவங்க நிறைய வாங்கிட்டு போகிறாங்க இது மாதிரி. அதான் ஓகே. ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரி 4 கால் ஸ்டாண்ட் வாங்குறதே இல்லை யாரும். நானும் உற்பத்தி குறைச்சிட்டேன். இல்லை வேணாம், இதுவே ஈஸி. இது நீங்கள் என்ன கொஞ்சம் அந்த 4 கால் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வர்த்து. நீங்கள் அது மாதிரி 10 தேனி பெட்டி மாற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தேனி பெட்டி ஓடாமல் தவிர்க்கிறதுக்கு இது நல்ல விஷயங்க. நல்ல ஸ்டாண்ட் இது. ஆனால் இந்த ஸ்டாண்டை மண்ணுக்குள்ளார பறிச்சு ஊன தேவையில்லைங்களா இது? இதில் வந்து 2 மாடல் பண்ணேங்க. ஒரு மாடல் வந்து மண்ணுக்குள்ளே போட்டு பதிச்சிக்கலாம். அதில் பதிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பதிச்சிருக்கிறது. சரிங்க. அது மாதிரி பதிச்சு வச்சுக்கலாம். இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா பதிக்க தேவையில்லை. 2 பக்கம் கல் வச்சிங்கன்னா போதும். இடம் விட்டு இடம் மாற்றிக்கலாம். அப்படியே ஸ்டாண்டோட தூக்கி எங்கேயாவது நீங்கள் மாற்றணும்னா அப்படியே மாற்றிக்கலாம். கல்லே வைக்கலினாலும் மேக்ஸிமம் உழுவாது. என்ன ஆடு மாடு இருந்தால் தட்டி விட்றோம். அது மட்டும் தான் ப்ராப்ளம். கல் வச்சிங்கன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ எங்கள் நம்மகிட்டே ஆடு மாடுலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஓகே. ஆனால் இதில் என்னென்னங்கண்ணா மீதி இந்த பலகை என்னங்கண்ணா அடியில் இருக்கிற பலகை? இது வந்து அடிப்பலகைங்க. இது அடியில் வந்து பேசிக்காக ஒரு பிளைனாக தான் இருக்கும். ஓகே. இந்த இடம் என்ன அப்படி சாய்வாக இருக்குது? இந்த சாய்வாக இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து இங்கே இறங்கி நின்று இப்படி உள்ளே போவோம். ஸோ அதுக்காக மேட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. இதான் ஃப்ரண்ட் சைடு. சரிங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஆமாம், இங்கெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். கார்னராக இருக்குது அப்படியே. ஆமாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ப்ரூட் சேம்பர்னு பேர். இது ப்ரூட் சேம்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே. இது தேனீக்களோட முட்டை புழுக்கள்லாம் டெவலப் ஆகிற இடம். ஸோ இதில் 6 சட்டம் இருக்குங்க. 6 சட்டம் இருக்கும். சட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து மேலே வந்து சின்ன ஃப்ரேம், சின்ன பாக்ஸு. இது சூப்பர் சேம்பர் இல்லை ஹனி சேம்பர்னு பேர். இது சட்டம் சின்னதாக இருக்கும். இதில் வந்து தேன் வைக்கிற போகுது. இங்கே தான் தேன் தான் வைக்கும். இந்த தேனை தான் நம்ம எடுக்கணும். கீழே இருக்க தேன் நம்ம எடுக்கக்கூடாது குடும்பத்துக்கு. ரைட்டு. ஏன்னா சில பேர் கீழே இருக்கிறதையும் எடுத்துடுறாங்க. சொல்லிட்டு தான் போறாங்க. கீழே இருக்கிறத எடுக்கக்கூடாதுங்க கொடுக்குறவங்க. அப்போ அவங்க வந்து தேன் எடுக்கிற அந்த ஆர்வத்தில் கீழே தான் நிறைய தேன் எடுத்துடுறாங்க. கீழே வந்து அது குடும்பத்துக்கு. அதனால தான் நிறைய ஓடி போயிருங்க. ஏன்னா உணவு பற்றாக்குறை அது சேர்த்து வைக்கிறது அது குடும்பத்துக்கு. நம்ம அதை தான் திருடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம மேலே இருக்கிறத எடுத்துக்கிட்டு கீழே விட்டுட்டோம்னா அது கொஞ்சமாக அதுக்கு அது குடும்பத்துக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம சீசன் இருக்கிற டைம் தான் நம்ம தேன் எடுக்கிறோம். சீசன் இல்லாத டைம்ல நம்ம சக்கரை பாகு கொடுத்தாகணும். இது ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ். இது வந்து முகமூடிங்க. இது வந்து முகத்தை கொட்டாமல் இருக்கணும். அதுக்காக இதை பயன்படுத்துது. இதுவும் நான் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் முகத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னா தேனீக்கள் ஒரு வேளை கொட்டை வந்ததுன்னா முகத்தை கொட்டை வந்ததுன்னா எப்படி நான் போடுறது? போட்டுக்கேன். இது இவ்வளோதான் மேட்ரு. இது போட்டு இங்கே ஒரு எலாஸ்டிக் இருக்குது. இந்த எலாஸ்டிக் வந்து இதை கொஞ்சம் மறைச்சிக்கும். இந்த வலை வந்து இது பண்ண இந்த வலை வந்து தடுத்துக்கும். தேனீக்கள் வந்து பக்கத்தில் வந்தாலும் தேனி தடுத்துக்கும். சூப்பருங்க. ஸோ தேனீக்கள் கொட்டாது. ஏன்னா இங்கே கையில் குடிச்சினா கூட உங்களுக்கு தெரியாது. முகத்தை கொடுத்தா வெளியில் 2 நாளைக்கு போக முடியாது. ஆமாம். அவனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும். சரிங்க. அதனால் போட்டுக்கிறேன் நல்லது. ரைட்டுங்க. இன்னொன்று கண்ணில் இது வந்து கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் ஆபத்தாக போயிடும். ஆமாம். அதனால் மேக்ஸிமம் இது போட்டுக்கிறது நல்லது. சரிங்கண்ணா. ஓகே. பழகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பழகிட்டீங்கன்னா தேனீக்கள் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் இன்னும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கருங்க. இது என்னங்கண்ணா? இது ஸ்மோக்கருங்க. தேனீக்கள் வந்து புகை போட்டால் தேனீக்கள் வந்து கொட்டுறது கம்மியாகும். இது தேன் எடுக்கும்போது மேக்ஸிமம் போடுறது நல்லது. அடிக்கடி போடக்கூடாது. தகர மாட்டேன். இது தகரம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் போட்டு நம்ம புகை அடிக்கிறதுக்கு இந்த காற்று வரணுங்க. அதை பிளாக் பண்ணணும். இல்லாட்டி தேங்காய் நார் போய் அதை அடைச்சிக்கும். சரி. அதுக்காக இந்த தகரம் இருக்கு. இதை போட்டு இப்படி அடிச்சோம்னா தேனீக்கள் மட்டும் அது காற்று வெளியில் வரும். நல்லா தேங்காய் நார் இதுக்குள்ளார போட்டுக்கிட்டு தீ நல்லா இப்படி போட்டு தீ வச்சுட்டு தீ நல்லா எரியும் போது இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வெளியில் புகை வரும். இந்த புகையை வந்து தேனீ கூட்டில் இப்படி எடுத்து இப்படி மேலே இப்படி அடிச்சிங்கன்னா தேனீக்கள்லாம் கீழே போயிடும். சரிங்க. அப்புறம் தேன் எடுக்கும்போது இந்த ஃப்ரேமை வெளியில் எடுத்து தேனியெல்லாம் ஊதி விட்டு அப்புறம் நம்ம தேன் எடுக்கிறதுக்கு இந்த தேன் எடுக்கிற பயன்படுத்துறதுக்கு இது இருக்கு. ஓகே. இந்த தேன் எடுக்கிற எக்ஸ்ட்ரா தேன் எடுக்கிற இன்னொன்று டவுட்டுங்கண்ணா, யாருக்குமே தெரியலங்கண்ணா, இது என்னங்கண்ணா கண்ணாடி மாதிரி இருக்குது? இது ஒருவேளை நீங்கள் இந்த முகமுடி போடாமல் ஹேண்டில் பண்ணும்போது முகத்தை கொட்டிடுச்சுன்னா முகத்தில் பார்த்து அந்த முள்ளை எடுத்துக்கலாம். இதில் பார்த்து அந்த முள்ளை எடுத்துக்கிட்டு தான் இந்த கண்ணாடி. ஆமாம். பாருங்க எவ்வளோ அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஓகே. சரிங்க. அப்புறம் அடுத்தது வந்து இதுதான் தேன் எடுக்கிற கருவி. எக்ஸ்ட்ராக்டர்னு பேர். சரிங்க. இதில் வந்து 4 ஃப்ரேம் வைக்கலாம். 4 ஃப்ரேம் வச்சு தேன் சேர்த்து சுற்றலாம். தேன் அடையில் வந்து பார்த்தீங்கன்னா தேன் வந்து என்ன பண்ணும், உள்ள சேகரிச்சு தேன்லாம் அடையெல்லாம் கட்டி இங்கெல்லாம் சீல் பண்ணி வச்சிரும். சரிங்க. ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சிரும். நீங்கள் கத்தி எடுத்து சீலை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு மேலால் அப்படி சீவுனீங்கன்னா சீல் மட்டும் அப்படியே ஓப்பன் ஆகிட்டே வந்துடும். ஓகேங்கண்ணா. சரி. 2 பக்கமும் எடுத்துடணும். எடுத்துட்டு 2 பக்கமும் வால்நார் போட்டு கட்டிடணும். சரிங்க. வால்நார் போட்டு கட்டி, ஏன்னா அடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சுற்றுற வேகத்தில் பிஞ்சு போயிடும். சரிங்க. அதனால வால்நார் போட்டு கட்டி நல்லா நார்மலாக கட்டுவோம்ல, கட்டிட்டு ஆமாம் இந்த அடை ஃப்ரேமில் இந்த பாக்ஸில் இந்த இடத்துல வைக்கிறாங்க. இப்படி அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு மாதிரி 4 ஃப்ரேமில் 4 சைடு 4 ஃப்ரேம் வைக்கலாம். சரிங்கண்ணா. இந்த மாதிரி 4 வச்சுட்டு
4 சைடு 4 வச்சு அடையோட அடையோட வைக்கிறீங்க. அடையோட வச்சுட்டு அடடா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம நாள் ஆச்சுனால இப்படி ஒரு 30 சுற்று சுற்றுனீங்கன்னா 30 சுத்தாங்க. 30 சுற்று இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா தேன் மட்டும் வெளியில் வந்துடும். சூப்பர்ண்ணா. அப்புறம் அடையை வந்து திருப்பி மாற்றி வைக்கிறீங்க. அந்த அடையை இப்படி திருப்பி இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு எல்லா அடையும் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு திருப்பி 30 சுற்று சுற்றுனீங்கன்னா தேன் எல்லாம் வெளியில் வந்துடும். அடியில் போய் செட்டில் ஆயிரும். அடை அப்படியே இருக்கும். அடையை தூக்கி பழையபடி உள்ளே வச்சிடலாம். தேனி ரீஃபில் மட்டும் பண்ணும். ஆனால் நம்ம சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்த மாதிரி அடையை எடுக்கிறது இந்த எக்ஸ்ட்ராக்ட் இல்லாதனால புளிஞ்சிடுறாங்க. புளிஞ்சு எடுக்கிறனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 6 தடவை எடுக்க வேண்டிய தேனை வந்து நீங்கள் நான் 3 தடவை தான் எடுக்க முடியும். அடை இருந்து அடையை மட்டும் எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா ரீஃபில் மட்டும் பண்ணுற வேலை மட்டும் தானே தேனி. இல்லாட்டி அந்த அடையை கட்டி திருப்பி வர்றதுக்குள்ள பாதி சீசன் முடிஞ்சிடும். சரி அதனால இது யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. அதனோட உழைப்பே வேஸ்ட்டாக போயிடும். நம்மளுக்கு தேன் எடுக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். நமக்கு அதோட உழைப்பும் வேஸ்ட்டு. அதோட உழைப்புக்கு யாருக்கு உழைக்குது? நம்மளுக்கு தானே உழைக்குது. அதனால அந்த அடை வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம். ஏன்னா இது விவசாயிகிட்ட சொல்லிடுவானுங்கண்ணா. சில பேர் என்னம்னா அந்த ஆர்வத்தில் இது இல்லாதனால யாராவது ஒருத்தர் தேன் எடுக்கிறவரை வர சொல்லி அப்படியே புளிஞ்சு எடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி பண்ணிடுறாங்க. இது வந்து இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 வருங்க. இது இந்த எக்ஸ்ட்ராக்ட் பட் வச்சுக்கிறது வர்த்து தான். ஏன்னா ஒவ்வொரு தடவை தேன் எடுத்துக்கிட்டு அடைய பழையபடி உள்ள வைக்கும்போது சீக்கிரமாக தேன் இன்னும் அடுத்த 15 நாளே தேன் எடுத்துடலாம். சரிங்க. சீசன் டைமில். சூப்பருங்கண்ணா. அப்புறம் இதுதான் பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதுதாங்க. இவ்வளோதான். ஆனால் இப்போ 2 தேன் பெட்டி 3 தேன் பெட்டி ஒவ்வொரு விவசாயம் வச்சிருக்கிறாங்கன்னா சரிங்க. அதில் எதுலையா ஒன்றில் பார்த்தீங்கன்னா எறும்பேற விட்டு ஓடிடுது. சரிங்க. ஒரு தேன் பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து அந்த பெட்டிக்கு மாற்றுறது எப்படிங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம பாக்ஸ் வாங்குறவங்க ஒரு பெட்டி வாங்குறது வந்து எப்பவுமே நம்ம வந்து 2 பெட்டி வாங்குறது தான் பெஸ்ட்டுங்க. சரிங்கண்ணா. என்ன காரணம்னா ஒரு பெட்டி இன்னொரு பெட்டிக்கு சப்போர்ட் பண்ணும். அது எப்படின்னா 2 பெட்டி வச்சிருக்கும் போது ஒரு பெட்டி வந்து வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுலேருந்து ஒரு அடையை தூக்கி தேனியெல்லாம் விரட்டி விட்டு ஒரு அடையை தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வர குஞ்சுகள்லாம் டெவலப் ஆகி திருப்பி ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால் 2 பெட்டி வச்சுக்கிறது நல்லது. ஒரு பெட்டி மட்டும் வச்சுக்கிட்டோம்னா ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆனது தான். ஏன்னா சில சமயம் என்ன ஆகும், வெளியில் போவோம், அங்கே யாரும் மருந்து அடிப்பாங்க, அங்கேயே செத்து போயிடும், கூட்டில் இம்ப்ரூவே ஆகாது. அப்போ பாப்புலேஷன் இருந்தால் தான் அங்கே வேலையாட்கள் இருப்பாங்க. ஒரு நாட்டில் ராஜா இருக்காருன்னா ராஜா சுற்றி வேலையாட்கள் நிறையா இருந்தால் தான் அங்கே நாடே டெவலப் ஆகும். இப்போ 2 பெட்டி வாங்குறீங்கல்ல, ஒரு பெட்டி நல்லா இருக்கும், இன்னொரு பெட்டி நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை ஒரு பெட்டி 2 பெட்டி 4 பெட்டியை மாற்றணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்க, ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னா எப்படி இப்போ பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்க, சொல்லுங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து எல்லா தொழிலும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகதான் செய்யுங்க. ஸ்டார்டிங்கில் விடாமுயற்சி தான் முக்கியம். வள்ளுவர் அழகாக குரல் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த குளித்திருங்கிற. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இந்த லெவலுக்கு வரதுக்கு எவ்வளோ ஃபெயிலியர் பார்த்துருப்பேன் நீங்கள் நினச்சி பாருங்க. எவ்வளோ தேனியில் கொட்டு வாங்கியிருப்பேன் நிச்சயமாக. ஸோ இப்போ தேனியில் கொட்டுறது இல்லை, ஃபெயிலியரும் ஆகுறதில்ல. அதனால் என்னன்னா நம்ம அனுபவம் தான் முக்கியம். அனுபவம் வர வர நம்ம அதுக்கேற்ற இப்போ இந்த பெட்டியில் இருக்கிற தேனி வந்து டெவலப் ஆகிற கண்டிஷன் இல்லை, பிரிக்கிற கண்டிஷனில் இல்லை. இப்போ இருந்தாலும் நான் சும்மா காமிக்கிறேன். ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து தேன்லாம் இப்போ சீசன் வந்து டல் ஆகிட்டே வருது. இப்போ கொஞ்சம் ஆல்ரெடி தேன் சீசன் இருந்த தேன்லாம் எடுத்தாச்சுங்கன்னா ஓகே. இப்போ இனிமேல் ஃபீடிங் கொடுக்குற டைம் வந்துருச்சு கொஞ்சம் இப்போ நடுவில். சரிங்க. ஸோ இப்போ மழை காலம் முடிகிற வரைக்கும் ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ இப்போ எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ மெயின்டெனன்ஸில் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வாரம் ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். சரி. இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உள்ள வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேன்லாம் ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? எல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த இடத்துல பாருங்க குடிச்சிட்டு இருக்குல்ல. ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்குன்னா வெளியில உணவு பற்றாக்குறை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்க. ஸோ எப்படி இருக்கணும்னா தேன்லாம் ஃபுல்லாக ஃபில் ஆகி சீல் பண்ணி வச்சிருக்கணும் தேன். ரைட்டுங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா தான் சீசன் ஆரம்பிக்கும் போது கரெக்டான டைமில் தேன் எடுக்க முடியும். ஏன்னா இந்த டைமில் உணவெல்லாம் சேர்த்து ஃபில் பண்ணி வச்சிரும். இதை ஃபில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு அடுத்தது மேலே கட்ட ஆரம்பிக்கும், மேலே வந்துடும். ஸோ நீங்கள் ஃபீடிங் கொடுத்து ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீசன் ஆரம்பிக்கும் போது டக்குன்னு மேலே கட்ட ஸோ அப்போ தேன் சுத்தமான தேனே மேலே வந்துடும். சூப்பருங்கண்ணா. வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்காக. இது இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓட்டையாக இருக்கா, ஃபீடிங் கொடுத்தே ஆகணும். சரிங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம். இதே மாதிரி 6 ஃப்ரேமையும் எடுத்து பார்க்கணும். சரிங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உள்ள வந்து என்ன நிலைமையில இருக்குது தேனி அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். சரிங்க. இப்போ இதில் பாருங்க, இதில் ஓப்பன் பண்ணி குடிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இருக்குது, எல்லாம் குடிச்சிட்டு இருக்கு. பாதி ஓப்பன் பண்ணிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. ஆனால் தேனும் தெரியுது. ஸோ தேனும் இருக்கு, அதே டைம் சீலையெல்லாம் ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு ஃபீடிங் கொடுத்தாகணும். சூப்பர். இதுதான் ஆண் தேனி. கருப்பா வண்டு மாதிரி இருக்குல்லைங்க. ஆமாம். இதுதான் ஆண் தேனி. இதெல்லாம் வேலைக்கார தேனிகள். முட்டை புழு, கூட்டு புழு எல்லாமே இருக்கு பாருங்க. தெரியுதா? முட்டையெல்லாம் தெரியுதா? இதுதான் ஆண் தேனி. அந்த கருப்பா வண்டு மாதிரி போகிறது. இதில் இருக்கிறதெல்லாம் முட்டை புழு, கூட்டு புழு எல்லாமே.
ஸோ இது அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா அடை வந்து ஓரளவுக்கு வெள்ளையாக இருக்கணுங்க. சரி. ரொம்ப கட்டக்கரையான ஆயிடுச்சுன்னா அது கட் பண்ணி எடுக்கணும். ஒரே ஒரு அடையே கட் பண்ணி எடுக்கணும். சரி சரி. இன்னொரு புது அடை கட்டினதுக்கப்புறம் இன்னொரு பழைய அடையை கட் பண்ணால் போதும். சரி சரிங்க. ஸோ அப்போ ரெகுலராக கட் பண்ணி எடுக்க புது அடை கட்டிக்கிட்டே இருக்கும், பழைய அடையை எடுக்க குடும்பம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், நம்ம கூடயே இருக்கும், தேனி எங்கேயுமே போகாது. ரைட்டுங்க. நிறைய பேர் அதை விட்டுருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தேனியும் கொடுப்பாங்க, ஆனால் கடையை மட்டும் கட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தேனீக்கள் ஓட தான் செய்யும். சரிங்க. இதில் பாருங்க முட்டைகள் நிறைய இருக்கா இருக்குதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃப்ரேமில் அட்லீஸ்ட் 4 ஃப்ரேமில் இல்லை 5 ஃப்ரேம்லையாவது இந்த மாதிரி இருக்கணும். ஓகே. ஃபுல்லாக முட்டை புழு கூட்டு புழு சரிங்க எல்லாமே இருக்கணும். ஒரு ராணியோட சேர்த்து இந்த 3 ஃப்ரேமை இந்த இதில் தூக்கி வைக்கணும். ராணி கண்டுபிடிக்கணும். அதான் ராணி கண்டுபிடிக்கணும். ராணி கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்க்கலாம். ராணி தெரியுதானே? உடனே தெரியுது கண்டிப்பாக உள்ள ராணி இருக்கும். இது மட்டும் தெரியுது. ஆண் தேனீக்கள் நிறையா இருக்குது. ஆண் தேனி இருக்குது. இன்னொன்றில் பார்ப்போம். இன்னொன்று பார்க்கலாம். அது இந்த மாதிரி நீங்கள் பழக தான் தேனிட்டு ரொம்ப பழக முடியுங்க. இப்போ பாருங்க, எனக்கு வந்து தேனீக்கள் வந்து இது வரைக்கும் ஒன்றும் கோவப்படல, கொட்டல, ஸ்லோவாக ஹேண்டில். என்ன காரணம்னா இப்போ பாருங்க, ஒத்த கையிலேயே கூட பண்ணுறேன். என்னன்னா அனுபவம் தான். அதாங்கண்ணா அனுபவம் வர இப்போ இதெல்லாம் சீல் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? நல்லா. ஆமாங்கண்ணா. இந்த மாதிரி சீல் இந்த மாதிரி தான் சீலிங் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உணவு பற்றாக்குறை நல்லா இல்லைன்னு அர்த்தம். நல்லா தேன் வெளியில் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இது வந்து முதல்ல சேர்த்து வச்சது இப்போ ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதுலாம் இல்லை பாருங்க. ஸோ அப்போ வந்து ஃபீடிங் கொடுத்துட்டோம்னா சீசன் ஆரம்பிக்கும் போது டக்குன்னு தேன் வச்சிரும். சரிங்கண்ணா. இப்போ ராணி மட்டும் பார்த்துடலாம். இங்கே பாருங்க, எல்லாம் நல்லா வச்சிருக்கு பாருங்க சீலிங். சூப்பர். இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணுங்க. இதுதான் பழுத்த தேன். இது மாதிரி மேலே கட்டும், மேலே சீல் பண்ணி வச்சிரும். மேலே இருக்க பாக்ஸில். ராணி தேனி இருக்கிறதா எடுத்து வைக்கணுங்கண்ணா. அடுத்த ராணி தேனியோட சேர்த்து அந்த புது பாக்ஸில் வைக்கிறது ராணி தேனியோட சேர்த்து. ஏன்னா இயற்கையாக எடுத்து வச்சிடணுங்களா? இயற்கையாக 3 ஃப்ரேம். இயற்கையாக ராணி என்ன பண்ணுவோம், அதில் குழந்தைங்களுக்குலாம் இடத்த விட்டுட்டு போயிடும். அதுதான் ஜென்ரலாக நடக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ராணி தேனி எடுத்து அப்படியே கொண்டு போய் வேறு பக்கம் வச்சிடறோம். வேலைக்கார தேனி புது ராணியை உருவாக்கிக்கும். ராணி இன்னும் கண்ணுக்கே படல. சரி, அடுத்தது அது நான் பண்ணி. இப்போ பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல? ஆமாங்கண்ணா. இது வந்து ஃபுல்லாக வந்து கருன்னு ஆயிடுச்சு. ஆமாண்ணா. கருப்பாயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி இந்த இடையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இதில் வந்து முட்டையும் இருக்காது, தேனும் இல்லை, தேனும் குடிச்சிருச்சு. ஆமாம். ஸோ எதுவுமே இல்லை பாருங்கள், முட்டை எதுவுமே இல்லை, கருன்னு ஆயிடுச்சா? ஆமாங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி முட்டை இல்லாத அடையாக பார்த்து ஒரே ஒரு அடையை கட் பண்ணி எடுத்துடுறீங்க. இப்போ இது பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டாவே இந்த கூண்டில் இப்போ வந்து எடுக்கும்போது நீங்கள் வந்து பொதுவாக நான் வந்து எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டாம். நீங்கள் புகை போட்டுருங்க. புகை போட்டிங்கன்னா தேனீங்களும் அமைதியாகிக்கும். சரிங்க சரி. இப்போ நீங்கள் எடுத்து இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா தேனியில் பறந்து போயிடும். ரைட்டு. இப்போ இது இருக்கா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுறீங்க. கட் பண்ணுறது காமிங்கன்னா அவ்வளோதான். ஓகே. கட் பண்ணி தூக்கி போட்டுறோம். இதை வந்து நான் கத்தி வச்சு நான் சுரண்டிட்டு கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டுங்க. இப்போ நான் சும்மா இப்போதைக்கு காட்டுறேன். பட் கத்தியை வச்சுக்கணும். கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பழைய அந்த புது அடை இருக்குல்ல, ஒரு பக்கம் இன்னும் ஆல்ரெடி புது அடை இருக்கும்ல, அந்த சைடு ஓரமாக வச்சிடுறீங்க. அப்புறம் புது அடை கட்டினதுக்கப்புறம் இன்னொரு பழைய அடையை கட் பண்ணி எடுக்கிறீங்க. அப்படியே ரொட்டேஷனில் எடுத்துக்கிட்டே இருக்கும். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஏன்னா இதெல்லாம் தெரியாது. ஆமாம், இது கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. பண்ணால் தான் தேனீக்கள் வந்து நம்ம கூடயே இருக்கும். இப்போ நான் வச்சிருக்க தேனிலாம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்த ஜென்ரேஷனில் இன்னும் கூட இருக்குது. இன்னும் கூட இருக்குது. அது ஓடுறதில்ல. பிரித்து கொடுத்துட்டே இருக்கிறது. என்னுடைய ஆயுசு காலம் எவ்வளோங்கண்ணா? இதோட ஆயுஸ் காலம் ஒரு ராணி தேனி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் உயிர் வாழுங்க. அப்பா சூப்பர். வேலைக்கார தேனி 2 மாதம், 1.5 மாதம். ஆண் தேனி 2 மாதம். 2 மாதம். ஆனால் ராணி தேனி 3 வருஷம் இருக்கு. ராணி தேனி வந்து ஒரு சிறப்பான உணவு ஒன்று சாப்பிடுது. அரச கூழ்னு ஒரு உணவு, அது மட்டும்தான் சாப்பிடும். அது வந்து இந்த ஒர்க்கர் பி வேலைக்கார தேனிலாம் கொடுக்கும். சரி சரி. அது தலையில் வந்து ப்ரீ மேக்ஸிலரி கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அது வந்து இந்த ராயல் ஜெல்லி சுரக்கும். அந்த ராயல் ஜெல்லியை ராணி தேனிக்கு உணவாக ஊட்டும். ராணி தேனிக்கு குழந்தைங்களுக்கும் ஊட்டும். சரிங்க. புழுக்களுக்கும் ஊட்டும். புழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் ஊட்டுச்சுன்னா அது வேலைக்கார தேனியாக வரும். 1 வாரம் ஊட்டுச்சுன்னா ஆண் தேனியாக மாறும். 16 நாள் ஊட்டுச்சுன்னா ராணி தேனியாக மாறி. அப்புறம் அதுக்கப்புறம் ராணி தேனி தொடர்ந்து அதே தான் சாப்பிடும். சரிங்க. ஒளி இந்த கையை வச்சு காமிங்க. அதுதான் எப்படிங்கண்ணா அது கண்டுபிடிச்சிங்க?
அது கொஞ்சம் ரெக்க சின்னதாக இருக்கும், அப்டமன் பெருசாக இருக்குங்க. ஓ சரி சரி. நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, முட்டை விடுற அளவுக்கு அந்த பொந்துக்குள்ளே போய் முட்டை விடுற அளவுக்கு நீளமாக இருக்கும். எதுங்கண்ணா திரும்ப எந்த இடத்துக்கு போயிடுச்சு? திருப்பி இந்த பக்கம் போயிடுச்சாட்டு அதுக்குள்ளே இங்கே போயிடுச்சு பாருங்க. அந்த அங்கே சந்துக்குள்ளே இருக்கு பாருங்க, அது போய் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த பக்கம் வந்துடுச்சா? இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த வெளியே வருது. இது இந்தா தெரியுங்களா, அந்த வெளியே வருது. அந்த இங்கே வந்துச்சு பாருங்க. அதான் போகுது பாருங்க. இது ரைட் 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 ரைட். இந்த எல்லாம் மோந்து பார்க்குது பாருங்க. ஆமாம் இது பாருங்க பாரு, தெரியுதா? ராஜா வர ராணி வராங்க, எல்லாம் சுற்றி நிற்குது பாருங்க. ஆமாம் எல்லாம் நெவுந்துக்குது. இந்த தான் நவுந்து மோந்து பார்க்கும். இந்த தான் சுற்றி நிற்குது பாருங்க, சுற்றி பார்க்குது பாருங்க எல்லாம். ஆமாம் சரி ஓகேங்கண்ணா. அந்த அனுபவத்தில் எல்லாமே அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அனுபவம் தான் ஃபஸ்ட் பண்ணும்போது. அனுபவம், கொட்டு வாங்கணும், வாழ்க்கையில் அடிபடணும், இதெல்லாம் நடந்தால் தான் எல்லாம் நடக்கும். என்னன்னா இப்போலாம் மக்கள் வந்து கஷ்டப்படாமல் வந்துடணும்னு நினைக்கிறாங்க. கஷ்டப்படாமல் நடக்காதுங்க எதுவும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃப்ரேம் இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. அதில் அட்லீஸ்ட் 4 ஃப்ரேம்லையாவது முட்டை புழு கூட்டு புழு எல்லாமே இருக்கணும். ஓகே. அதில் வந்து மீதி 2 ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தேன் மகரந்தம் மட்டும்தான் இருக்கும். சரிங்க. சில சமயம் ஆச்சரியமாக 5 ஃப்ரேம்லேயும் இருக்கும், 6 ஃப்ரேம்லேயும் முட்டை புழு இருக்கும். ஓகேங்கண்ணா. அப்படி இருந்ததுன்னா 3 ஃப்ரேமில் அட்லீஸ்ட் 2 ஃப்ரேம்லேயாவது இருக்கணும்னு சொன்னேன்ல. 2 ஃப்ரேமில் முட்டை புழுவோட ஒரு பாக்ஸில் தூக்கி வைக்கிறீங்க. சரிங்க. அதோட நம்ம தேன் இருக்க அடையும் ஒரு பாக்ஸ் தூக்கி வைக்கிறீங்க. மொத்தம் 3 வந்துருதா? 3 வந்துருதுங்கண்ணா. எதில் ராணி இருக்குன்னு பாருங்க. எதில் ராணி இருக்கோ அந்த ராணி இருக்க பாக்ஸை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது 1 கிலோமீட்டர் தள்ளி வச்சிருங்க. ஓ ராணி இல்லாத பாக்ஸை பழைய இடத்துல வச்சிடுறீங்க. ஓ சரிங்க சரிங்க. வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே இல்லாத இடத்துல புது ராணி உருவாக்கிக்கும். சரிங்க. ராணி இருக்கிறதுல தொடர்ந்து புது ராணி அப்படியே தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கும், முட்டை வச்சுட்டே இருக்கும். ஆனால் இது ராத்திரி கொண்டு போகிறது பெஸ்ட்டுங்க. ராத்திரி கொண்டு போகிறது பெஸ்ட்டு. காலையில் டைமில் என்ன ஆகுனா, சில சமயம் என்ன ஆகுனா, நீங்கள் எடுத்து அடைக்கிறதுக்குள்ளே நிறைய கச்சை வெளியில் டிஸ்டர்ப் ஆகி வெளியே பறந்ததுன்னா தொந்தரவாக இருக்கும். சரிங்க. நிறைய இது வெளியில் போய் வேஸ்ட் ஆயிரும். போகிற வழியில் 1 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது அதுக்கே வழி தெரியாது திருப்பி வர்றதுக்கு. சரி சரி. அதில் நிறைய தேனீகள் செத்து போயிடும். அதனால் நம்ம ராத்திரி வந்து கண்ணு தெரியாது, கம்முன்னு உள்ளே இருக்கும், நம்ம எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், தேனியும் அமைதியாக இருக்கும். ஆனால் இப்போ ராணி தேனி கண்டுபிடிக்க முடியல. சரிங்க. ஏதாவது ஒரு 3 இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை தூக்கிட்டு போயிட்டா என்ன ஆகுங்கண்ணா? அதையும் வைக்கலாம், அப்படியும் வைக்கலாம். என்னன்னாங்க, எடுத்தோடனையும் மேக்ஸிமம் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ராணியை விட்டுட்டு தானே போகுது. ஆமாம். ராணி வந்து பழைய புது ராணிக்கு இடத்த விட்டுட்டு பாதி கூட்டத்தை கூட்டிட்டு வெளியில போகுது. அதே மெத்தட்ல நம்ம பிரிக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது பட் நம்ம ஏதோ ஒரு தோராயமா 2 எடுத்து கொண்டு போய் 3 பிரிச்சு கொண்டு போய் போட்டோம்னா ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதான் ஃபெயிலியர் ஆகும், ஆனா சக்சஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. சக்சஸும் ஆகும், ஃபெயிலியரும் ஆகலாம். சில பேர் கண்டுபிடிக்க முடியாது. ராணியை இங்கேயே வச்சுட்டு வேலைக்கு அந்த மற்ற ஈய மட்டும் கொண்டுட்டு போயிடற வாய்ப்பு கொண்டு போகலாங்க. என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் கொண்டு போகும்போது ராணி இல்லைன்னு தெரிஞ்சால் கச்சன்னு எல்லாம் வெளியில் வரும். இல்லைங்கண்ணா, நைட்டு கொண்டு போனாலும் சில சமயம் என்ன ஆகும்னா, பயந்துக்கிட்டு வெளியே அந்த ராணி இல்லைங்கிறது தெரிஞ்சனையும் எல்லாம் அப்படியே ஒரு இதாகும். இங்கே ராணி காணா திடீர்னு. அப்போ என்ன ஆகுனா, கலைஞ்சு கச்சன்னு வெளியில் வரும் எல்லாம். அப்போ வந்து தொல்லையா இருக்கும். இது சில சமயம் ஃபெயிலியர் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ராணியோட கொண்டு போனீங்கன்னா கம்மனு உள்ள அமைதியாக சரி இருக்குது எல்லாமே இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே அமைதியாக இருக்கும். சரிங்கண்ணா. அதனால் ராணியோட கொண்டு போகிறது பெஸ்ட்டுங்க. ஆனால் ராணி இருக்கிறத 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடறோன்னா ராணி இல்லாதது இங்கே இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா ராணியோட இருக்கும்போது உங்களுக்கு அமைதியாக இருக்கும். ராணியோட நீங்கள் கொண்டு போகும்போது எல்லாம் அமைதியாக உள்ள உட்காந்துருக்கும். கொண்டு போய் நீங்கள் வச்சிடலாம். ராத்திரியா இருந்தால் கூட. ஆனால் ராத்திரியா இருந்தாலும் ராணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் என்ன ஆகுனா, எல்லாம் எங்கடா ராணி கடை டிஸ்டர்ப் ஆகி கச்சன்னு பறக்கும், எல்லாம் அங்கேயும் ஓடும். அப்போ ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கும். அப்போ வந்து வெளியில் கொண்டு வந்து வைக்கும்போது எல்லாம் கலைஞ்சு வெளியில் வரும். அது ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு நிறையா இருக்கும். ஆனால் இந்த வறட்சியான காலத்தில் ஃபீடிங் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது எப்படி கொடுக்கலாங்க? 3 மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணுங்க. இதுதான் மெயினானது. ஒன்று நான் முதலே சொன்னேன், அடையை கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னேன்ல, பழைய அடையை கட் பண்ணி எடுக்கணும். இன்னொன்று எடுத்து பார்க்கணும். அப்போதான் நீங்கள் தேனிட்டு பழக முடியும். ஏன் கொட்டுது, என்ன பண்ணால் கொட்டுங்கிறதுலாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடி பலகையை க்ளீன் பண்ணணும். இந்த அடியில் பலகை இருக்குல்ல? ஆமாங்கண்ணா. இதில் குப்பை இருக்கும். பாருங்க, குப்பை இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணி ஒரு 10 நாள் இருக்கும். சரிங்க. 10 நாளைக்கு ஒரு க்ளீன் பண்ணால் போதும். சரிங்க. இந்த மாதிரி குப்பை இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த மாதிரி குப்பையெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். சரிங்க. இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருந்ததுன்னா அந்த புழு வரும். இந்த வண்டு கூட பிரச்சனை இல்லை, ஆனால் புழு வந்துச்சுன்னா பிரச்சனை. சரிங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஊதிட்டு கையிலே பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லை ஏதாவது ஸ்க்ரப்பர் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரப்பரை வச்சு இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி பழையபடிக்கு உள்ளே வச்சிடலாம், அங்கேயே வச்சிடலாம். ஓகே. அதே இடத்துல எடுத்து
வச்சிட்டிங்கன்னா தேனீக்கள் வந்து அமைதியாக உள்ள போய் தேனி போகிறதுக்கு ஒரே ஒரு ஓட்டை மட்டும்தான் இருக்க மாட்டேங்குதுங்கண்ணா. ஒரே ஓட்டை அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். அப்போ ஓட்டைனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இல்லைங்கண்ணா. ஓட்டை இருந்ததுன்னா நல்ல அட்வான்டேஜ் தான். ஆக்சுவலாக இயற்கையாக தேனீ கூட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொந்து இருக்கும். பொந்துக்குள்ளே தானே இருக்கும். ஆமாம். அந்த பொந்து பெருசாக இருக்கும். அதான் இல்லை சைடில் நிறைய 2-3 ஓட்டை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தேன் வந்து நிறையா கலெக்ட் பண்ணும். பட் பாக்ஸுங்கிறனால நம்ம அழகாக பார்க்கணுங்கிறதுக்காக பாக்ஸ் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஆனால் அங்கங்கே பொந்து சந்து இருந்தது, சில சமயம் பாக்ஸ் லைட்டாக வளைஞ்சிருக்கும். அதனால பிரச்சனை இல்லை. இது அதனால அட்வான்டேஜ் தான், தப்பு இல்லை. இது கயிறு போட்டு கட்டிடணுமாங்கண்ணா? கயிறு போட்டு கட்டிடணும். ஏன்னா நீங்கள் கயிறு போட்டு கட்டிட்டீங்கன்னா தான் ஏதாவது கீழே விழுந்ததுன்னா செதறாமல் இருக்கும். கீழே வந்து அந்த ஸ்டாண்டோட சேர்த்து கட்டிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ரைட் சார். தனியாக கட்டினாலும் இதுக்கு ஒரு தனியாக கட்டிட்டு ஸ்டாண்டோட சேர்த்து கட்டிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கும். 2 கயிறு போட்டால் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். இப்போ ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறது வந்து இந்த கார்னரில் வச்சு டைட் பண்ணால் தான் நல்லா கார்னரில் வச்சு டைட் பண்ணால் தான் உங்களுக்கு டைட்டாக நல்லா பிடிக்கும். பாருங்க, நல்லா டைட்டாக இருக்குது. ஆமாம். இதே வந்து நடுவில் வச்சிங்கன்னா சரியாக பிடிக்காது. சில விவசாயிகள் நடுவாடு வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இறுக்கமாக கட்ட முடியாது. அதான். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 5 ஃப்ரேம் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. இந்த 5 ஃப்ரேமில் 5 ஃப்ரேமையும் வெளியில் எடுத்துடணும். ஓகே. 5 ஃப்ரேமையும் வெளியில் எடுத்துட்டு ஃபீடிங் கொடுக்கும்போது நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஃபீடிங் உணவு பற்றாக்குறை இருக்குன்னு காமிச்சேன்ல? ஆமாங்க. உணவு பற்றாக்குறை இருந்ததுன்னா ஃபீடிங் கண்டிப்பாக கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி 5 ஃப்ரேமையும் எடுத்துட்டு உணவு பற்றாக்குறை இருக்கும்போது நான் சொன்னேன்லங்க, உணவு இருக்காது உள்ள. இப்போ இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த உள்ள இருக்க ஃப்ரேம்லாம் எடுத்துட்டு ஓகேங்கண்ணா இந்த மாதிரி இந்த இதுக்குள்ள தான் வைக்கிறீங்க. ஒரு கப்ல 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சக்கரை, 1 டம்ளர் 1:1 ரேஷியோ. ஓகே. ஒரே அளவு இருக்கணும். அட்லீஸ்ட் 1/4 லிட்டராவது இருந்ததுன்னா பெஸ்ட். ரெண்டையும் ஒண்ணா போட்டு கரைச்சிடணும். 1 டம்ளர்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டம்ளர். ஒரு ரெண்டையும் சேர்த்து ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கணும். ஓகே. சக்கரையும் தண்ணியும் சேர்த்து ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு வேணும், அளவு வேணும். அது பார்த்துக்குங்க. சர்க்கரைன்னா நாட்டு சர்க்கரையா அஸ்கா சர்க்கரை? நாட்டு சர்க்கரை வந்து உள்ள கார்பனேட்லாம் கலக்குறாங்க, அதனால அது சரியா வராது, சாப்பிடாதுங்க. அஸ்கா சர்க்கரை பெஸ்ட். அது தற்காலிகமாக கொடுக்கணும், அடிக்கடிலாம் கொடுத்தீங்கன்னா நோய் வந்துடும். வெள்ளை சர்க்கரையை வந்து நல்லா அதுக்கு இயற்கையான உணவாக இருக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலையை உருவாக்கணும். நம்ம சும்மா சர்க்கரை பாகா கொடுத்துட்டு இருந்தோம்னா கடைசியில் தேனிக்கு நோய் தான் வரும். இப்போ எனக்குலாம் நோயே வந்தது கிடையாது. என்னோட கூட்டில் பார்த்தீங்கன்னா நோய்ங்கிற ப்ராப்ளமே வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா நான் வந்து எப்போ தேவையோ அப்போ தான் கொடுக்குறேன், ரெகுலராலாம் கொடுக்குறது இல்லைங்க. ஸோ அதனால ஃபீடிங் கொடுக்குறது 1 டம்ளர் சர்க்கரை 1 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கரைச்சிடணும். கரைச்சி ஒரு கப்பில் ஊற்றி தேங்காய் நார் உள்ள போட்டு அப்படியே உள்ள வச்சு மூடி வச்சிடுறீங்க, அவ்வளோதான். சரிங்க. மூடி வச்சு கட்டிடுறீங்க. இது வாரம் ஒரு தாட்டி வச்சா போதுமாங்கண்ணா? வாரம் ஒரு வாட்டி. மழை காலத்தில் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. மழை காலம் அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உணவு இல்லைன்னா நீங்கள் கொடுத்துடணும். சரி. எடுத்து பார்க்கும்போது உணவுலாம் காலியாக இருக்குன்னு வச்சுங்க, காலி ஆகிட்டு இருக்கு, ஓப்பன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருது, அப்போ கொடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட்டுங்க. அப்போ கொடுத்துட்டீங்கன்னா தேனீக்கள் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிக்கும். தேனி வந்து ஓடாது, கண்டிப்பாக ஓடாது. ஓடாது. அது இதுதான் பேசிக் மெயின்டெனன்ஸ். இதை பண்ணாலே போதும், தேனி நம்ம கூடயே இருக்கும். அது உணவு இல்லைன்னு சொல்லி வேற பக்கம் அதனாலும் போயிடுது. அதனால தான் போகுது. அதனாலையும் போயிடுது. மெயினாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறனால போவோம். அடுத்தது உணவு பற்றாக்குறை. அடுத்து சும்மா தொந்தரவு, சும்மா திறந்து பார்த்துட்டு. நான்லாம் முதல்ல ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா தினமும் வருவேன், தினமும் பார்ப்பேன், டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் பார்க்கவே கூடாது. பட் அதெல்லாம் அனுபவம் தான். இப்போ எனக்கு அனுபவம் இந்த மாதிரி தப்பு பண்ணனால தான் எனக்கு கற்றுக்க சொல்ல முடியுது. வாரம் ஒரு தாட்டி பார்க்கலாங்களா? வாரம் ஒரு தடவை பார்க்கலாங்க. வாரம் 2 தடவை பார்க்கலாம், தப்பு இல்லை. வாரம் 2 தாட்டி 2 தடவை பார்க்கலாம். சில சமயம் 2 தடவை கொடுக்குற மாதிரி சூழல் வரும். ஆனால் இது இந்த பெட்டியை வைக்கிற இடம் எந்த மாதிரிங்கண்ணா இருக்குண்ணா? அதாவது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலையும் வச்சுருக்கேன். இந்த வெயில்லாம் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க, இதெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் பாக்ஸ் எல்லாம். நிறைய கொடுத்துட்டேன். ஆமாம், பாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்கேயும் வைக்கலாம். ஆனால் இந்த வெயில்லாம் ரொம்ப சாதாரண வெயில். சரிங்க. சம்மரில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த வெயிலில் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். அப்போலாம் உருகி ஊற்றிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம இங்கே வைக்கக்கூடாது. நான் வந்து இடம் மாற்றிக்கிட்டு இருப்பேன், சேல்ஸ் பண்ணுறேன். அதனால இங்கே ஃபுல்லாக அப்படி வச்சிருக்கேன். இந்த சீசனில் வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு வந்து புழு வர்றதில்லை. பட் இருந்தாலும் இப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து தற்காலிகமாக வச்சிருக்கனால வச்சிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து நிழல் வைக்கிறது பெஸ்ட்டுங்க. நிழல் அட்லீஸ்ட் பாதி கொஞ்சம் வெயில், ஒரு நேரம் வெயில் அடிக்கலாம், தப்பு இல்லை. காலையில் வெயில் அடிக்கலாம், மத்தியான வெயில் அடிக்கக்கூடாது கண்டிப்பாக. அதாவது நான் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் படியினுடைய அடியில் வச்சிருக்கிறோம். காலையில் கொஞ்சம் ஒரு 10 மணி வரையும் வெயில் அடிக்கும், அப்புறம் வெயில் அடிக்கிறது இல்லை. அது நல்லது, அது வச்சுக்கலாங்க, அப்படி வச்சுக்கலாம். இது மரத்தடியும் வைக்கலாங்களா? மரத்தடியில் தாராளம் மரத்தடி தான் வைக்கணும். அது நல்லா ஓப்பனாக இருக்கணும். அந்த மாதிரி புதர் மாதிரி இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. புதராக இருக்க அந்த புதர் பொந்துக்குள்ளே போய் உள்ள இருட்டில் போய் வைக்கக்கூடாது. அது நம்மளுக்கே ஆபத்து. ஆமாம், நம்ம வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற இடத்துல தேனிக்கும் ஈஸியாக போயிட்டு வெளியே வர மாதிரி இடமா பார்த்து. மேலே வந்து ஏதாவது மூடி வைக்கலாங்களாண்ணா? அது எப்படிங்கண்ணா? ஏதாவது டயர் மாதிரி போட்டு மூடி வச்சாதான் வெயில் படம் இந்த மழைக்கு இது. அது வந்து இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் வந்து பெயிண்ட் அடிக்கிறது இல்லைங்க. சரிங்க. பெயிண்ட் அடிச்சா வந்து கலர் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும். பட் நான் வந்து பெயிண்ட் அடிச்சா வாசனைக்கு தேனீக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. சரிங்க. ஒன்னா நான் வந்து இப்படி பண்ணணும், நான் அப்படி பண்றது இல்லை. பெயிண்ட் வேணான்னு நான் விடுங்க. என்னன்னா கலர் மாறும், கலர் மட்டும் மாறும். மித்தபடி பெட்டியெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுக்கு வந்து மேலே வந்து டைல்ஸ் வச்சிட்டிங்கன்னா
டைல்ஸ் வச்சுட்டா டைல்ஸ் வச்சிட்டிங்கன்னா மழை பெஞ்சதுன்னா தேனி பெட்டி மேலே படாது. ஓ சரி. கொஞ்சம் டைல்ஸ் வச்சுக்கிட்டு நல்லதுங்க. பெட்டி லைஃப் வரும். பெட்டி லைஃப் எப்பயும் லைஃப் இருக்கும். கலர் மாறாமல் இருக்கும். மரத்தடியே இருந்தாலும் மழை அடமழை அப்பெல்லாம் பெய்யும் போது நாளையே கலர் மாறும். இப்போ பாருங்க அதெல்லாம் வெளுத்துருச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை மழை பெஞ்சது, 2-3 தடவை மழை பெஞ்சது, சரிங்க, அதில் வெளுத்துருச்சு. பட் இருந்தாலும் பெட்டி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நல்லா டைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு மூடி வச்சுட்டா ஓகே. டைல்ஸ் ஆமாங்க. டைல்ஸோ இல்லை ரப்பர் ஷீட்டு ஷீட் அது மாதிரி மேலே போட்டு வச்சுக்கலாம். மேட்டெல்லாம் இருக்கும்ல. ஆமாங்கண்ணா. மேட்டெல்லாம் தூக்கி இப்படி வச்சிட்டிங்கன்னா மழை பெஞ்சுனா கூட மேலே படாமல் இருக்கும். படாது, சேர்த்து கட்டிடலாம். ஓ சரிங்க, அவ்வளோதாங்க. பார்த்துப்போங்க. இதுக்குள்ளார தான் நீங்கள் சேல்ஸுக்கு வச்சுருக்கிறதுல வச்சுருக்கிறீங்களா? சேல்ஸுக்கு வச்சுருக்கிறது, ப்ரீடிங்க்கு வச்சுருக்க பாக்ஸு எல்லாமே இதில் இருக்கும். தேனிக்கு தேவையான திங்ஸு எல்லாமே இருக்குங்க. ஓ சரி சரி சரிங்க. நீங்கள் எந்தெந்த ஊருக்கு நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து எல்லா ஊருக்கும் பேசிக்காக சென்னை வரைக்கும் கொடுத்துட்ருக்கேங்க. சென்னை வரைக்கும் கால் வருங்க. ஓ சரி. சென்னைக்கு, சேலம், திருச்சி ட்ரைனிங் கொடுத்துருங்க. நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப தூரம் இருக்க ஏரியாக்கெல்லாம் வந்து ராத்திரி தான் போகிறேங்க. ஓ சரிங்க. பக்கமாக இருக்கிற ஊருக்கெல்லாம் வந்து பகல்லே போயிடுறது. ஓ சரி. பகல்லே காலையில் நேரமாக போனோம்னா அங்கேயே சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டே கொண்டு வந்துடுறீங்க. சரி, சொல்லியே கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்துட்டேன்னா அவங்க புரிஞ்சுக்காங்க. ராத்திரி போனோம்னா சொல்லிக் கொடுக்க முடியாது. அதாங்க, ராத்திரி வந்து சொல்லிக் கொடுக்க முடியாமல் போயிடுதுங்க. அதாங்க, அவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். வாயில் சொன்னால் புரியறது இல்லை. சில பேருங்கண்ணா தேனிப்பெட்டி கொண்டு வந்து கொடுக்குறவங்க நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் நான் முதல்ல கொடுத்துட்டு இருந்தேங்க. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், சரி ராத்திரி போனோம்னா அவங்களுக்கும் யூஸ் இருக்காது, நம்மளுக்கும் அலைச்சல். ஆமாங்க, தூக்கம் கிட்ட போயிடுது. அதனால பகல்ல கொடுத்தோம்னா நல்லதுன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிடுறதுங்க. பகல்லே ஷிஃப்ட் பண்றீங்க. நல்லா தூங்கிடும், நம்ம தூங்கி எந்திரிச்சிடறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். காலையில எடுத்து போனோம்னா 4 மணிக்கு கிளம்பினோம்னா 5, 6, 7க்குலாம் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிடலாங்க. நீங்க எங்க ஊர்ல வந்து கொடுத்தீங்க. அப்போ அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் நான் இது கூட இணைச்சிருவேன். ஓகே. அப்போ வந்து நீங்க பகல்ல தான் கொண்டு வந்தீங்க. பகல்ல பறக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க பறக்காத கொண்டு வந்து அழகா. எல்லாத்தோட இருக்குங்களா? எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. இருக்கு. ஆமா, எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்கும் அதான் இன்னும் அனுபவத்துல தான் வருதுங்க. எல்லாம் அனுபவப்பட்டு தான் நான் வந்து ஓகே கொடுக்கலாம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் கொடுக்குறதுங்க. ஓ ஸோ அதாங்க, பகல்லையே கொடுத்தீங்க. வீயும் எல்லாத்துக்கும் நல்லாவே இருக்குதுங்க. சரி, சந்தோஷங்க. அதே மாதிரிங்க உங்களுடைய கரூரில் எக்ஸிபிஷன்லேயும் உங்களுக்கு எல்லா வகையான தேனீக்களையும் டிஸ்பிளே வச்சுருந்தீங்க. ஆமாங்க, அந்த வீடியோவையும் இது கூட நான் நினச்சி விட்டுறேங்க. அதே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். சரிங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸுங்க? அது இதுதான் கதண்டு எடுக்கிற ட்ரெஸ்ஸுங்க. சரிங்க. கதண்டை வந்து பிடிக்கணும்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் பிடிக்க முடியும். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்டல், ஃபுல்லாக மெட்டல். சரி சரிங்க. உள்ளே அவ்வளோ சீக்கிரம் எதுவும் உள்ளே நுழைய முடியாது. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேன் ஓடும். இந்த ஃபேன், இந்த தலைக்கு மேலே ஃபேனு, இந்த ஃபேன் இருக்குது பாருங்க. இது பேட்டரிங்க? பேட்டரி இல்லை, நம்ம இது பவர் பேங்க் போட்டாலே போதும். பவர் பேங்க் கனெக்ட் பண்ணாலே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஓ சரிங்க சரிங்க. ஸோ நம்ம போட்டு இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு வேலை செய்கிறோம்னா 1 மணி நேரம் எப்படி ஆகும் அந்த கூட இது பண்ணுறதுக்கு, கிளியர் பண்ணுறதுக்கு. இதை போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி போட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஃபேன் ஓடிச்சுன்னா அவங்களுக்கு குழுகுலுன்னு இருக்கும்ல. ஆமாம். நல்லா உள்ளே போச்சுன்னா உள்ளே ஏறாதுங்க, உள்ளே போகாது. அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். பட் எங்கே இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு மழை தேனியும் எடுத்துருக்கோம். பகலில் தான் எப்பயுமே எடுப்பேன். கதண்டு வந்து ராத்திரி தான். ஏன்னா பகல். ஏன்னா ராத்திரி வந்து இப்போ தான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா தேனியை பற்றி தெரியும். தேனியை பற்றி பல வருஷம் அதில் இருக்கனால தேனியை பற்றி அதோட கேரக்டர் எல்லாம் தெரியும். பட் கதண்டை வந்து கற்றுக்கிட்டு இருக்கனால நம்ம தெரியாமல் எல்லாம் பண்ண முடியாது. இது வந்து முருங்கைப்பூ தேனுங்க. முருங்கைப்பூ தேன் வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபில்டர் பண்ணி தேனிலாம் இந்த அடையெல்லாம் இருக்குது பாருங்கள், ஃபில்டர் பண்ணி தனியாக பிரித்து எடுக்கிறது. மேலே இருக்கிற அந்த அடையெல்லாம் ஃபில்டர் பண்ணி இதை வந்து பாட்டில் பண்ணி அப்படியே சேல்ஸ் பண்ணிடுறது. முருங்கைப்பூ தேன், முருங்காட்டில் வச்சு எடுக்கிறதுங்க. சுத்தமான முருங்கைப்பூ தேன். மலை தேனிங்க. மலை தேனியோட அடை. நான் அந்த மலை தேன் எடுக்க போகிறோம்ல, சில பேர் வந்து தேன் கொடுத்துருவாங்க. நிறைய தேன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி நமக்கே ஒரு, அதாவது சில பேர் வந்து தேனை கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து அமௌண்ட் இல்லை, மெயினாக அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க. அது தேன் நிறையா இருந்ததுன்னா தேன் அதில் மீதி தேன் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். தேன் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கே கொடுத்துட்டு அதை பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி
அண்ணா இந்த புக்குங்கண்ணா? இந்த புக் வந்து நான் எழுதின புக்குங்க. தேனியை பற்றி, தேனியை அந்த கதை மாதிரி கதை வடிவில் எழுதியிருக்கு. ஓ சரிங்க சரிங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் படிச்சிங்கன்னா கதை மாதிரி மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓ சரிங்க. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனி என்னென்ன பண்ணுது கதை மாதிரி வந்திருக்கும். கதை மாதிரினா ஒரு கதாபாத்திரங்கள்லாம் நிறையா வந்திருக்கும் அதில். இது வாங்குறதுன்னா இது எப்படிங்கண்ணா? அது இது ஆக்சுவலாக வந்து பிரிண்ட் போட்டு இதெல்லாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சிச்சுங்க. ஓ சரிங்க. இப்போ அடுத்த பேட்ச் பிரிண்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஓ அடுத்து பண்ணிட்டு இன்னும் அடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்தி வரும். ஓ சரி சரிங்க ரைட்டு. இது வேணாலும் முதல்கிட்ட வாங்கிக்கலாம். இது ஆக்சுவலாக ஸ்டாக்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த எடிஷன் அடுத்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. சரிங்கண்ணா ஓகே. இது குழந்தைங்க படித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கதை, ஒவ்வொரு கதை சீன் பை சீன் கதை மாறுவாங்க. நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. சரிங்க. ஆனால் இது என்ன புக்குங்கண்ணா? இது வந்து யூஎஸ்ல என்னை பற்றி ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணாங்க. நானும் என்னோட நண்பர் ராஜேந்திரன் இருக்கார், நானும் சேர்ந்து மலை தேனியை பிடிச்சி கொண்டு போய் காட்டில் ரிலீஸ் பண்ணோம் சென்னையில். ஓ சரிங்க. ஸோ அவங்க அதை கூப்பிட்டவங்க ஃபாரினில் ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து எங்களை பற்றி ஒரு ஆர்டிகல் ஒரு அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பென்சில்வேனியா பீ கீப்பிங் அசோசியேஷனில் அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. ஓ சரி. ஸோ அங்கே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க எங்களை பற்றி ஒரு ஆர்டிகல். நாங்கள் எப்படி பிடிச்சோம், கொண்டு போய் எப்படி ரிலீஸ் பண்ணோம். ஓ சரிங்கண்ணா. இதெல்லாம் போட்டாங்க. இது வந்து யூஎஸில். ஓ ரைட். இதெல்லாம் அவார்ட்லாம் வாங்கியிருப்பீங்களா ட்ரைனிங்னா? ஆமாங்க. ஓ ரைட். மலை தேனி இவ்வளோ பெரிய கூட்டெலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்களா? ஆமாம், இது மலை தேனி கூடுங்க. மலை தேனி கூடு. இது கோயம்புத்தூரில் எடுத்தது. இது வந்து நம்ம ஊரில் கரூரில் தான் எடுத்தது. இது விவசாயிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. ஓ சரிங்க. இதுக்கு கேவிகேல ட்ரைனிங் கொடுக்குறதுங்க. ஓகேங்கண்ணா. ஆனால் இந்த தேனி வந்து நம்ம வளர்த்து தேன் எடுக்கிறோம், இன்னும் மீதி என்னென்ன இதனால பயனுங்க, என்னென்ன யூஸுங்க? தேனியில் வந்து தேன் மெயினாக தேனுங்க, எல்லாத்துக்கும் அதுதான் தோணும். சரிங்க. தேனி வந்து மொத்தம் 6 வகையான பொருள் கொடுக்குதுங்க. ஒன்று வந்து தேன், அப்புறம் தேன் மகரந்தோங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க தேனியெல்லாம் மகரந்தம் எடுத்துகிட்டு போய். ஆமாண்ணா. ஸோ அந்த தேனி மகரந்தம். அப்புறம் வந்து தேனி விஷம். தேனி விஷம் வந்து சில பேர் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாங்கண்ணா. ஏதோ தேன் கடிக்க விட்டா 100 ரூபா வாங்கிட்டு தேனி கடிக்க விட்றாங்கன்னு சொல்கிறாங்க. 300 ரூபா 500 ரூபா வரைக்கும்லாம் கொடுக்குறாங்க இப்போ. தேனி வந்து அதான் உடம்புக்கு நல்லதுங்க. தேனியோட வினம் வந்து நிறைய உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய பொருள் உள்ள இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ சரி. அதெல்லாம் கேன்சர் வராது, முக்கியமாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நிறைய தேனியோட விஷத்தை கலெக்ட் பண்ணி அது மூலமாக மெடிசன் தயாரிச்சுட்டு இருக்காங்க. தேனி நம்ம கடிக்க விட்டாலும் நல்லது. நம்ம கடி வாங்கினோம்னா நல்லதாங்க, நல்லதுதான், உடம்புக்கும் நல்லதுதான். அதாவது இந்த அடுக்கு தேனி இல்லை, அடுக்கு தேன். ஆமாம். ஓ ரைட். அடுக்கு தேன் மட்டும் இல்லை, எல்லா தேனியும் ஜென்ரலாக நல்லது தான். அடுக்கு தேனில் வந்து டோசேஜ் கம்மியாக இருக்கும். ஓ ரைட். கொம்பு தேனியில் டோசேஜ் கம்மியாக இருக்கும். பட் மலை தேனியில் கொஞ்சம் டோசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அது கொஞ்சம் பழகிருச்சுன்னா பழகிடும். இப்போ எனக்குலாம் கொசுக்கடி மாதிரி ஆயிடுச்சு. ஓ சரி. எல்லா தேனி மலை தேனி கொட்டினாலும் கொசுக்கடி மாதிரி தான் இருக்கு இப்போ. அப்பா பழகிருச்சு. அதே மாதிரி தேனி மெழுகுங்க. தேனியோட அடையெல்லாம் உருக்கி மெழுகு எடுத்து தனியாக எடுக்கிறோம். அது மெழுகு மூலமாக கேண்டில் பண்ணலாம். அப்புறம் வந்து வேக்ஸ் கோட்டட் கிளாத்து. இப்போ பிளாஸ்டிக் பதிலாக ஆல்டர்னேட்டிவ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. துணியை வந்து வேக்ஸை கோட் பண்ணி அது மூலமாக பிளாஸ்டிக் கவருக்கு பதிலாக இதை பயன்படுத்துகிற மாதிரி. ஓ சரி. இப்போ அதெல்லாம் வருது, எவ்வளோ நாளாகவும் தெரியல. ரிசர்ச்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. அப்புறம் அழகான சிலைகள், வேக்ஸ்லேயே சிலைகள் செய்கிறாங்க. அப்புறம் லிப்ஸ்டிக்கு, ஆயின்மெண்ட்டு, ஃபேஷியல் க்ரீமு, சோப்பு, இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த பாருங்க, நான் வந்து கேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரிங்கண்ணா. விளக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அப்புறம் வந்து தேனி அரச கூழ்னு சொல்லிட்டு ராணிக்கு அரச கூழ் உணவாக கொடுக்கும். அதை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி அதை வந்து தனியாக சேல்ஸ் பண்ண முடியும். ஓ சூப்பருங்க. அது பட் நான் பண்ணல. பட் அது இன்னும் அது பண்ணலைன்னா ஃபோக்கஸ் பண்ணல அதில். ஏன்னா தேனே டிமாண்ட் நிறையா இருக்குது, அது கொடுக்குறதே சரியாக இருக்குங்க. அப்புறம் வந்து தேனி கோந்து, நீங்கள் அந்த கொஸ்தேனி பார்த்துருப்பீங்க, இத்தாலிய தேனி பார்த்தீங்களா? ஆமாம். அதில் வந்து கோந்து இருக்கும் உள்ள. ஓ சரி. கருப்பு கலரில் கோந்தெல்லாம் இருக்கும். அந்த கோந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுவோம். அது வந்து நல்ல உடம்புக்கு நல்லது. அதை வந்து ஒன்றா பாயசம் பண்ணுவாங்க, இல்லை டேரெக்டாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. அது மூலமாக நிறைய வேல்யூ ஆட் பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம வந்து பூ பூத்து செடி வளருது, செடி வளர்ந்து செடி வந்து பூ பூக்குது, பூ பூத்து காய் காய்க்குது. காய் காய்க்கணும்னா அங்கே வந்து தேனீக்களோட மகரந்த சேர்க்கை நடந்தே ஆகணுங்க. சரிங்க. அது நார்மல் மகரந்த சேர்க்கை கிடையாது, அயல் மகரந்த சேர்க்கை. ஓகே. அயல் மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் வீரியமுள்ள பழங்கள், காய்கறிகள், விதைகள் இதெல்லாம் உருவாகும். மொத்தம் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க பஞ்சபூதங்கள் இருக்குங்க, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பூதம் இருக்குங்க, அதுதான் விதைகள்.
ஓ சரிங்க. விதைகள் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாதுங்க. விதை தான் ஒன்னொன்னே இந்த பூமியில் நிறைய கொட்டி கிடக்கிறது விதைகள் தான். ஸோ அங்கே மழை பெஞ்சு தண்ணி விழுந்தா உடனே உயிர்கள் டெவலப் ஆகுது. ஸோ விதைகள் ஒரு முக்கியமான உயிர். ஒரு பஞ்சபூதம் இல்லை, ஆறாவது பூதம். அது ஒன்று விதைகள் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு விவசாயிகள் வந்து தேனீ வளர்த்த விரும்பலாம். அவங்க வந்து உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன விதத்தில் நீங்கள் உதவியாக இருப்பீங்க எப்படிங்க? அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க இப்போ வெளியூராக இருந்ததுன்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு மொத்தமாக, அதாவது தனியாக ஒரு நபருக்காக கொண்டு வர முடியாதுங்க. எல்லாரும் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஒரு நபருக்காக பண்ண முடியாது. அந்த இப்போ கரூர் மாவட்டம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 10 பெட்டியாவது இருந்தால் தான் என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியுங்க. சரிங்க. ஸோ 10 பெட்டி ஆர்டர் வரும்போது எல்லாத்துக்கும் நோட் பண்ணிவிட்டு மொத்தமாக கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. சரி. வந்து நேரில் வந்து உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவேன், ட்ரைனிங்கும் கொடுத்துருவேன். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் அங்கேயே கொடுத்துட்டு அங்கேயே பாக்ஸும் கொடுத்துட்டு போயிடுவேன். சரிங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம ஃபார்ம்லேயே ட்ரைனிங் கொடுக்குதுங்க. ஒரு நாள் பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கு. இங்கே வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து எடுத்துக்கலாம். அது ஸ்பெஷலாக ஒரு நாள், ஏன்னா எனக்கு இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை முதல்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. இப்போ கொஞ்ச நாள் கண்டக்ட் பண்ண முடியல, பட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் திருப்பியும். சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டு, காலேஜ் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கூட ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுவும் கொடுத்துட்ருக்கு. ஃபோனில் டவுட் கேட்டாங்கன்னா கூட டவுட்லாம் கிளியர் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாடு அளவில் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, தமிழ்நாடு அளவு பண்ணிட்டு இருக்கேங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஆந்திரா வரைக்கும் கூட கொடுத்துருக்கேன். பெட்டி ஆந்திரா வரைக்கும் கொடுத்துருக்குங்க. ரைட்டு. ஏன்னா எங்கள் ஊரில் கொண்டாந்து நீங்கள் கொடுக்கும்போது தான் உங்கள் அறிமுகம் எங்களுக்கு. சரிங்க. அதனால் எங்கள் ஊர்லேயும் நல்லா வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்கண்ணா நீங்கள் கொடுத்த பெட்டியெல்லாம் வச்சு. சரிங்க. பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க தலையில் பட்டுச்சுன்னா நரைச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. தலையில் வந்து ஷாம்பு மாதிரி போட்டு குளிக்கலாம். நல்லா குளிச்சிருக்கேன். அப்புறம் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாங்க, புண்ணுக்கு போடலாம். இந்த மாதிரி மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குது. சரி. அதே மாதிரி தேனில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா தண்ணியில் கரையாது, அப்படி போய் செட்டில் ஆகும்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. தேன் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இப்போ மழை காலத்தில் வர தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போய் தண்ணியாக தான் இருக்கும். சரிங்க. தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே வந்து அடியில் போய் செட்டில் ஆகும். சரிங்கண்ணா. இதே வந்து சம்மரில் ரொம்ப காத்தடி காலத்தில் அந்த டைமில் வர தேன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஊற்றுனீங்கன்னா அடியில் போய் செட்டில் ஆகும். திக்காக இருக்கும். அதே மாதிரி இந்திய தேனியோட தேன் வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இத்தாலிய தேனியோட தேன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நம்ம தேனுக்கு தேன் நிறைய வேறுபாடு இருக்கனால எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குழப்பம் இல்லை. கலர் மாறுங்க, ஸ்மெல் மாறும், பூ ஸ்மெல் மாறும், கலர் மாறும், டேஸ்ட் மாறுங்க. அதனால் அனுபவத்தில் வர ஆரம்பிக்கும். அது அனுபவம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 10 வகையான தேன் எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்க. ஒன்று வந்து ரப்பர் ட்ரீ தேன் நான் கொடுத்துட்ருக்கேங்க. ரப்பர் ட்ரீ மட்டும் நான் வந்து எடுக்கிறது இல்லை. அது வந்து என்னோட நண்பருடைய தோட்டத்தில் கன்னியாகுமரியிலேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. மீதி எல்லாம் நானே எடுக்கிற தேன் தான். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கை தேனுங்க. முருங்கை தோப்பில் வச்சு முருங்கை தேன் எடுத்துக்கிறோம். மலை தேன்லாம் பெரிய பெரிய மலை தேனி கூட்டில் தான் தேன் கூடு மலை தேன் எடுக்கிறோம். அப்புறம் எள்ளு தோப்பில் வச்சு எள்ளு தேன் எடுக்கிறோம். சூரியகாந்தி தோப்பில் வச்சு சூரியகாந்தி தேன். அப்புறம் வந்து வேப்ப சீசன் வரப்போ வேப்பந்தேன். அப்புறம் வந்து பாக்கு மரம் கம்மியாக தான் எடுக்குது. ஆனால் பாக்கு மரம் வச்சிருக்க இடத்துல பாக்கு மரம் வச்சு பாக்கு தேன் எடுக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தும்பத்தேன். தும்ப சீசன் அப்போ தும்பத்தேன் வரும். வேளாமர தேனுங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியாக எடுக்க முடியல. தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. பட் ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணி எப்போ வேணுமோ அப்போ கிடைக்கிறப்போ அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றது. என்ன ரேட்டுங்கண்ணா அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இல்லை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ இந்த ரப்பர் ட்ரீ மட்டும் விலை கம்மிங்க. ரப்பர் ட்ரீ மட்டும் கிலோ 500 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கு. 600 அந்த மாதிரி இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்கண்ணா. பட் இது வந்து 1000 ஆரம்பிக்குதுங்க. அது இன்னைக்கு தேதி வந்துங்கன்னா 29/9 மாதம் 2024. இன்னைக்கு படி இந்த ரேட்டு நாளைக்கு கூட பொதுவாக வந்து இப்போதைக்கு அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் மழை சரியா இல்லை. இப்போ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி பெஞ்சிருக்கு. அதனால இப்போ இனிமேல் எப்படி பெய்ய போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு விவசாயி தேனி பெட்டி வாங்கணும்னா ஒரு செட்டு என்ன விலைக்கு நான் தரேங்க? ஒரு செட்டு 2000 ஆரம்பிக்குதுங்க. 2000, 2500, 2300 அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கு. பெட்டி தேனியோட குவான்டிட்டி, உள்ள இருக்க தேனியோட அளவு, எத்தனை தேனி இருக்குது, எவ்வளோ தேனி, எத்தனை அடையில தேனி இருக்குது. அப்புறம் ஸ்டாண்டை பொறுத்து மாறுங்க. ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிம்பிள் ஸ்டாண்ட் எல்லாருமே வச்சிருக்க மாதிரி 4 கால் ஸ்டாண்ட். எனக்கு தனித்தனியாக சொல்லிங்கன்னா இப்போ ஸ்டாண்டு கீழே வந்து 6. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து 400, 500, 300 இருக்குங்க. சரிங்கண்ணா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டி வந்து 800 வருங்க. பெட்டி 800 வரும். அப்புறம் உள்ள இருக்க தேனி வந்து 3 அடையில தேனி இருந்ததுன்னா 800. அப்புறம் இதே 6 அடையில இருந்ததுன்னா 1500. இதே அப்புறம் கொண்டு வந்து டெலிவரி பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் டிவைட் ஆகிக்கும். எத்தனை பேர் கொண்டு வரணும். இப்போ 10 பெட்டி கொண்டு வரணும், 10 பெட்டிக்கு டிவைட் ஆகிக்கும். இப்போ இங்கேருந்து நான் கோயம்புத்தூர் வரேன்னா கோயம்புத்தூருக்கு எவ்வளோ பெட்ரோல் சார்ஜ் வருது? ஒரு 2000-3000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து டிவைட் ஆகி ஆளுக்கு 300 எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இடத்துக்கு இடம் மாறும். அப்போன்னா ஒரு பெட்டி வந்து ஒரு தோராயமாக என்ன விலைங்கண்ணா? இப்போ கோயம்புத்தூர் கொண்டு போய் டெலிவரி பண்ணும்போது கீழே வந்து 6 இதுலேயும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
என்ன ரேட்டு வரும்? 2500 ஆ பேசிக்காக 2500 அந்த ஸ்டாண்ட் நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டோட போட்டு 2500 ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வருங்க. 2500 போனால் கீழே வந்து ஃபுல்லாக அந்த 6 அடியில் ஃபுல்லாக தேனி இருக்கும். நல்ல தேனி நிறையா இருக்கும். முட்டை புழு எல்லாம் நல்லா இருக்கும். ராணி இருக்கும். எல்லாமே இருக்கும். 2500. மேலே வந்து மேலே இடம் மட்டும் காலியாக இருக்கும். மேலே இடம் மட்டும் டெவலப். பெட்டி அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். கீழே வந்து ஒரு இருக்கிற அந்த 6 ஃப்ரேம்லேயும் ஃபுல்லாக தேனி வேணும்னா 6 ஃப்ரேம் மட்டும் கேட்டாங்கனாலும் தரீங்க. 1500 வெறும் தேனி மட்டும் 1500 1500 தரீங்க. வெறும் 3 ஃப்ரேமாக இருந்ததுன்னா 800 ஓ சரிங்க. ஏன்னா வெகு பேர் இல்லாமல் வச்சோட தெரியாதுங்க. சரி சரிங்க. அது மாதிரி உங்கள் மாதிரி நீங்கள் இந்த தேனி மட்டும் தரதுன்னா அவங்க கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. ஆமாம். அது நிறைய சிரமத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் பெட்டி மட்டும் வச்சிருக்கிறாங்க. வச்சு அதான் அங்கே வாங்கி வச்சிருப்பாங்க. அது ஓடி போயிருக்கும். அப்படியே விட்டுருவாங்க. சரி, அப்படின்னா உங்ககிட்ட பதிவு பண்ணுறதுனா எப்படிங்கண்ணது? என் நம்பர் இருக்குங்க. நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 9940329109. இன்னொரு நம்பர் வந்து 6380702007. 99 403 92 109ங்க. இன்னொரு நம்பர் வந்து 63 80 70 2007. இது 2 நம்பர் இருக்குங்க. எந்த நம்பர் கூப்பிட்டேலாம் நான் எடுப்பேன். ஏதாவது கால் வந்துச்சுன்னா கூட நான் பார்த்துட்டு கூப்பிடுவேன். அதுக்கு அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எடுப்பீங்க, பதிவு பண்ணிவிட்டு அந்த மாவட்டத்துக்கு போகிற அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் பகலில் தான் டெலிவரி தரீங்க. அதாவது ரொம்ப நிறைய எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ராத்திரி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்க. 10 பெட்டி அப்படிங்கிறப்போ பகல்லே கொண்டு போயிடலாம். ஆனால் எங்களுடைய வேர்க்கு நீர் சேனலுக்கு நீங்கள் இவ்வளவு நேரம் தேனீ வளர்ப்பில் பல சந்தேகங்கள் இருந்துச்சிங்கன்னா, ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டிக்கு மாற்றுறது, ஓடாத அதை எப்படி பராமரிக்கிறது, அதே மாதிரி நகரப்புறத்துலேயும் நீங்கள் மாடியில் வச்சு வளர்த்தலாம், கிராமங்களையும் வளர்த்தலாம். அதனால் சுத்தமான தேன் கிடைக்கும். அதனால் என்னென்ன மருத்துவ பயன்கள், அதே மாதிரி ஆபத்தான இருக்கிற தேனீக்கள் எல்லாம் நீங்கள் ஃப்ரெண்டாக எப்படி பழகி அதை நம்ம எப்படி அது கூட நம்ம பழகி வாழ்கிறது, அதனால் என்னென்ன விவசாயத்துக்கு யூஸு இப்படிங்கிறது பல தகவல்களை நீங்கள் புரியும்படி சிறப்பாக சொன்னதுக்கு எங்களுடைய வேர்க்கு நீர் சேனல் சார்பாக மிக்க நன்றிங்கண்ணா. நன்றிங்க. அதாவது திருக்குறளில் அழகான வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்துதல் எல்லாம் தலை அப்படின்னு. ஸோ நம்மளை சுற்றி இருக்க எல்லா உயிரினங்களையும் பகுத்து நம்ம வாழணும். எல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் மித்தவங்களுக்கு பகுத்து வாழணும். ஸோ அதன்படி நம்ம வாழ வேண்டும். வேர்க்கு நீர் சேனல் வந்து ரொம்ப நல்லா சேவை செஞ்சிட்ருக்கு. வேர்க்கு நீர் சேனலுடைய நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றிங்கண்ணா. நன்றி.